சிவபரம்பொருளின் திருவருளும் குருவருளும் உள்ளின்று உணர்த்த வேண்டி இந்த சிவஞான வேள்வியை தொடங்குகிறேன். பொதுவாக இன்றைக்கு கூட ஒரு பதிவு போட்டேன். இன்றைக்கு ஐயா நடத்தக்கூடிய இந்த வகுப்பிற்கு வாருங்கள். அதாவது கிட்டத்தட்ட நான் இந்த வகுப்பை பற்றி விளம்பரம் படுத்துவது 60,000த்திற்கு மேல் உள்ள கைபேசி, அதாவது வாட்ஸ்அப்லேயே ஒரு 600 குரூப்பு, அப்புறம் இதில் டெலகிராமில் ஒரு 60 குரூப்பு இருக்குது. எல்லாத்துலேயும் போடுறேன். பார்த்தீங்கன்னா 60,000 பேரில் 6,000 பேராவது தொடரக்கூடியவர்கள் இருக்காங்க. ஏன்னா நமக்கு இறை வழிபாட்டு தொடர்புடையவர்கள் தான் நட்பு வட்டத்தில் இருக்காங்க. அந்த குழுக்களுக்கு தான் அனுப்புகிறோம். 6,000 பேர் வர வேண்டாம், 60 பேர் வர வேண்டாம், 30 பேராவது வரணும்ல. இது நம்ம வருத்தப்பட வேண்டிய விஷயமே இல்லை. நம்முடைய கடமையை நாம் செய்து கொள்ள தான் இருக்க வேண்டும். யாருக்கு போய் சேரணுமோ அவருக்கு தான் போய் சேரும். ஏன்னா எங்கள் ராஜமாணிக்கம் ஐயா அவர்கள், எங்கள் குருநாதர், அவர் இருக்கிற அதுக்கே 30 பேர் கூட வர மாட்டேங்கிறாங்க. அவ்வளோதான் இருக்குது. அதனால் அது 5 பேர் வந்தாலும் 10 பேர் வந்தாலும் ஒருவரும் வராட்டினா கூட பரவாயில்ல. நம்ம இதை பதிவு செய்து வைத்துடும். இந்த உலகம் உள்ளளவும் இது நீடித்து இந்த விஞ்ஞான ஊடக வழி மக்களுக்கு யாருக்கு போய் சேருமோ அது சேரும். அந்த அளவில் நாம் மகிழ்ச்சி அடையும். ஒரு அற்புதமான திருப்பதியும் திருப்புகழி. நான் இப்போ தான் சாயங்காலம் தான் ஒரு 5 மணிக்கு மேலே ஏதோ காரணத்தால் இதை படித்த உடனே எனக்கு இந்த திருப்பதியுமே பிடிச்சிது, ரொம்ப பிடிச்சிது. ஏதோ ஒரு காரணம் இருக்குது. அதை பிடிச்ச உடனே சரி இதை முழுவதுமாக பார்க்கணும்னு நான் பார்த்து வச்சிருந்தேன். அதனாலவே நம்ம சாமி தான் இறைவன் தான் செலுத்துறாருன்னு சொல்லுவாங்கள்ல, பதத்துக்கு பதம் எப்படி ஐயா பொருள் சொல்கிறாங்கன்னு பார்ப்போம், நாமும் தெரிஞ்சு வச்சுக்கோன்ட்டு பார்த்தேன். அதாவது 3வது திருமுறையில் 7வது பதியம் தானே. சிவசிவா, நல்லது. இந்த இதில் என்ன பெரிய சிறப்புனா, பதிகம் முழுவதும் உமையோடு வீட்டில் இருந்த குறிப்பு இருக்கு. அது சில திருப்பதிகங்கள்ல தான் இருக்கும். அங்கே இறைவன் அரவன் இமையோர் எத்த உமையோடு இருந்தான் என்ன ஒரு திருப்பதிகம் வரும். அதே போல 3ஆம் திருமுறையில் 2வது திருப்பதியும் அம்பிகையே முன்னிலைப்படுத்தி சாமியை தொடர்பு படுத்தி அப்படி ஞான சம்பந்த பெருமான் பாடியர்களே ஒரே பதிகம் அந்த 3ல் 2வது திருப்பதியும். அதெல்லாம் அப்படிலாம் உற்று கவனித்தால் தான் அதெல்லாம் தெரியும். இதில் என்னன்னா, எப்பொழுதுமே 10 பாடல்களில் அம்பிகையும் சுவாமியை இணைத்து பாடக்கூடிய அந்த பதிகங்கள்லாம் நிறையா இருக்குது. இதில் பார்த்தீங்கன்னா 11வது பாடல் திருக்கடை காப்பு வரையிலுமே அம்பிகையோடு சாமியை இணைச்சி சிவத்தையும் சக்தியையும் அப்படி பார்க்கக்கூடிய ஒரு அற்புதம் இந்த திருப்பதியத்தில் இருக்குது. இது காந்தார பஞ்சமங்கிற அந்த 3ஆம் திருமுறையில் முதல்ல தொடங்குறதே காந்தார பஞ்சம் தான். அங்கே தில்லையிலே ஆடி நாயினார் நெய்யோடு பால்தேர்னு தொடங்குறதுலே அப்படி தான் இருக்குது. அந்த திருப்புகழி அதான் இதெல்லாம் நம்ம சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. ஏன்னா அப்பப்போ இந்த ஸ்தல வரலாறுகளை அன்பர்கள்லாம் சொல்லியிருக்காங்கிறதால அதையே மேலே மேலே சொல்லி கொண்டு இருக்க வேண்டாம். சீர்காழியில் உள்ள 12 பெயர்கள் சொன்னாலே புண்ணியம். அதில் புகழி என்ற பெயரில் உள்ள அதே ஒரே திருத்தலம் தான். அது கூட சில பேர் என்ன பண்ணுறாங்க, 12 கோயில்கள் இருந்து என்று தவறான இது. அதில் என்னன்னா, அந்த சீர்காழி தலபுராணத்துக்கு முன்னுரை எழுதினவர் ஒருத்தர் என்ன பண்ணிட்டாரு, 12 கோயில்கள் இங்கே இருந்துள்ளன, இப்பொழுது ஒரே கோயிலாக தான் இருக்கு என்று எழுதியிருக்காரு. நான் அதை ஆராய்ச்சி பண்ணி 12 கோயில்கள் இல்லை, இந்த ஒரு கோயில் தான் அப்படின்னு சொல்லி, வேற சீர்காழியில் வேற கோயில் இல்லை. சீர்காழியில் இந்த அவுட்டர்னு சொன்னோம்னா நம்ம சிதம்பரம் சாலைக்கு போகிறதுக்கு பழைய சீர்காழி இப்போ தான் பைபாஸ் போட்டாங்க. அதில் பார்த்தீங்கன்னா இங்கே நாகநாத சாமி கோயில் ஒன்று தான், அது கிழக்கு நோக்கி ஒன்று இருக்குது. வேறு இந்த பக்கம் சட்நாதபுரம்னு ஒரு ஊர் ஆற்று எல்லையை தாண்டி இருக்குது. அதுக்கு அடுத்தது இந்த இப்போ உள்ள பேருந்து நிலையத்துக்கு அப்புறம் அதுக்கிட்ட அங்கே ஒரு சிவன் கோயில் அவ்வளோதான் இருக்க வழிய வேறு சிவன் கோயிலெலாம் இல்லை. இருந்ததற்கான ஆதாரங்களும் இல்லை. சில இடங்களில் அந்த சுவடுகள்லாம் இருக்கும்ல. நான் சீர்காழியில் முற்றிலுமாக நான் பயின்றிருக்கேன். சிவசிவா, நல்லது நல்லது, மிக மிக சிறப்பு. கோளறு பதியம் அதுபோல் நிறையா திருப்பதியங்கள் இருக்குது. இதில் 11வது பாடல்லையும் இருக்கிறது. இன்றைக்கு தான் நான் உற்று நோக்கி பார்த்தேன். அப்படிப்பட்ட ஒரு சிறப்பு. இது முதல் பாடலில் நம்ம பார்ப்போம். மிகவும் எளிமையான பாடல்கள். நான் எல்லோரையும் வர சொன்னேன். இங்கே நடக்கக்கூடிய பேராசிரியர்களாக இருக்கட்டும், சித்தாந்த பேராசிரியர்களாக இருக்கட்டும், புலவர்களாக இருக்கட்டும், ராமலையா இந்த பதிகத்துக்கெல்லாம் எப்படி உரை சொல்கிறாரு. அவர் ஒரு முறைமையை கடைபிடிக்கிறாரு. அது மிகவும் சிறப்பாக இருக்கிறது. முதல்ல பாடலை படிச்சுட்டு அப்புறம் தொடருக்கு தொடர், பதத்துக்கு பதம்,
வரிக்கு வரி அடிக்கு அடி வந்து பொருள் சொல்லிட்டு, அதுக்கப்புறம் அந்த அரிய சொற்பதங்களுக்கும் பொருள் சொல்லிட்டு, அப்புறம் திரண்ட பொருளையும் வந்து சொல்றாரு. அது ஒரு உங்களுக்கெல்லாம் பின்பற்றுவதற்கு நன்றாக இருக்கும்னு சொல்லி தான் இன்னைக்கு எல்லோரும் வந்து நீங்களும் வந்து பாருங்க. நம்ம நடத்தக்கூடியவர்கள் எப்படி இத வந்து படைக்கணும். ஞானசம்பந்த பெருமான் நமக்கு இறை அருளால் படைச்சிட்டாரு. இத மக்களுக்கெல்லாம் புரியுமாறு நம்ம தொடருபவர்களுக்கெல்லாம் நம்ம எப்படி படைக்கணும்னா, இதேபோல பெரியோர்கள்லாம் வந்து சொல்லக்கூடிய உரைகளை எல்லாம் கேட்கணும். ஏதாவது குறை சொன்னால்லாம் வருத்தப்படக்கூடாது. ஐயா வந்து சொல்லுங்கம்பாங்க. நான் நடத்தினதுல வந்து ஏதாவது குறை இருந்தா அந்த பாங்கு வரணும். நான் 4 ஆண்டுகளுக்கு முன்பே என்னுடைய வீடியோலாம் பேசியிருக்கேன். ஐயா நான் வந்து ஏதோ நான் கற்ற அளவுக்கு தெரிந்த அளவுக்கு நான் பேசியிருக்கேன். நான் பேசியிருக்கிறது தவறு இருக்கலாம். தயவு செய்து நீங்கள் வந்து சுட்டுங்க. அப்பதான் நான் வந்து செம்மைப்படுத்திக் கொள்ள வேண்டும். இந்த மனநிலை மக்களுக்கெல்லாம் வர வேண்டும். ஒரு அற்புதமான திருப்பதிகம். அந்த முதல் பாடல், கண்ணுதலானும் வெண்ணீற்றினானும் கழலார்க்கவே பன்னிசை பாட நின்று ஆடினானும் பரஞ்சோதியும் புண்ணிய நான்மறையோர்கள் ஏத்த புகழி நகர் பெண்ணின் நல்லாளுடன் வீற்றிருந்த பெருமான் என்றே என்று சொல்லி இங்க இருக்கக்கூடிய பெருமான் யாரு தெரியுமாயான்னு ஆரம்பிக்கிறார். கடைசியில போய் முடிக்கிறாரு. இங்க வந்து புகழி நகர்ல வீற்றிருக்கக்கூடிய பெருமான் யாருன்னா அவருக்கு அடையாளம் காமிக்கிறார். அங்க தோளுடைய செவியின் விடையேறி ஒரு தூவெண் மதிசூடின்னு தந்தைக்கு அடையாளம் காட்டினார் இல்லையா? இப்ப நம்ம உலகோருக்கு வந்து அடையாளம் காண்பிக்கிறாரு. கண்ணுதலானும் நெற்றியிலே வந்து ஒரு கண் உள்ளவர். அந்த கண் யாருக்குமே கிடையாது. வேறு எந்த கடவுளருக்குமே கிடையாது. இவங்களோட பேதங்கிறதால நம்ம முருகனுக்கும் பிள்ளையாருக்கும் பேதங்கிறதால சில வடிவங்கள்ல இருந்து 3வது கண்ணை வந்து காமிச்சிருப்பாங்களே ஒழிய அம்பிகைக்கு உண்டு. எல்லாம் பேத சக்தி, தனி உயிர்கள் அல்ல. அம்பிகையோ விநாயக பெருமானோ முருகனோ பைரவரோ வீரபத்ரரோ எல்லாமே பெருமானிடமிருந்து ஒரு காரணத்திற்காக தோற்றுவிக்கப்பட்ட பேத சக்திகளை ஒழிய அவர்கள் அந்த உடலுக்குள்ள அந்த திருவுருவத்துக்குள்ள வேறு உயிர் இல்லை. இதை நம்ம வந்து புரிந்து கொண்டாலே வந்து ஞான நிலையை எழுதிடலாம். அம்பிகை ரூபத்துல வந்து சிவனை பார்க்கலாம், முருகன் ரூபத்துல பார்க்கலாம். இன்னைக்கு கண்ணப்பர் வரலாற்றுல கூட அந்த கருத்து வந்துச்சு. முருகப்பெருமான் வந்து சிவபெருமான் தான் முருகப்பெருமான் இருக்கிறார் என்ற கருத்து அப்படி. ஏன்னா இவரே வந்து எல்லாம் செயல்படுத்துறாருன்னா சிவனை தவிர யாரும் செயல்படுத்த முடியாதுன்னா அந்த முருகப்பெருமான் திருவுருவில இருந்து செயல்படுத்துபவர் பெருமான் தாங்கிற அந்த ஒரு கருத்துக்கு அப்படி வந்தோம். கண்ணுதலானுன்னா இது ஒரு பெரிய கருணையின் அடையாளம். வந்து அம்பிகை அப்படியே வந்து ஒரு சோலையில இவர்கள் 2 பேரும் வீட்டில் இருக்கும்போது விளையாட்டாக கண் புதைத்தோன்னா உலகமே இருண்டு போய் யுக கணக்கு ஆயிட்டுது. அப்புறம் பெருமான் உடனே நெற்றி கண்ணை திறந்தாரு. சாக்கோட்டைங்கிற அதாவது அந்த திருக்கலையநல்லூர் திருப்பதிகத்துல அந்த அந்த வரலாறு அப்படியே சுந்தரமூர்த்தி சாமிகள் அற்புதமாக அதை வடித்திருக்காரு. அந்த புராணத்தை அப்படியே கொண்டு வந்து அங்கே கொடுத்துருக்காரு. அதுக்கப்புறம் பெருமான் நெற்றி கண்ணை திறந்த உடனே உலக உயிர்களுக்கெல்லாம் அந்த ஒளி வந்து அப்புறம் அந்த வாழ்க்கை செம்மையாக அமைகிறது என்று சொல்லி ஒரு கருணையின் காரணமாக பெருமானுடைய அணுத்துகள் உள்ள ஒரு அளவு உள்ள ஒரு அசைவு கூட வந்து உயிர்கள் மாட்டு உள்ள ஒரு கருணையால் தான் இருக்கும் என்பதை நான் வந்து அதை கருத்தில் கொள்ள வேண்டும். அதுபோல கண்ணுதலாம்னா நெற்றி கண் வந்து உலக உயிர்களுக்கு ஒளி கொடுக்கக்கூடிய கருணையை விளைவித்தது. அதுக்கப்புறம் இதெல்லாம் இருக்கு, காமனை எரித்தது, அதெல்லாம் வேற இருக்கு. வரலாறுல நமக்கு வந்து பின்னால வரும். கண்ணுதலானும் வெண்ணீற்றினானும் மெய்யெல்லாம் மெய்யை முற்ற பொடி பூசி நம்பின்னு சொல்லி பாடுறல, மெய்யை முற்ற பொடி பூசிய நம்பின்னு சொல்றாரு. வெந்நீர் சன்னித்த மேனியனான்னு சொல்லி அப்பர் பெருமான் சொல்லியிருக்காரு. இதே போலெல்லாம் நிறைய மெய்யெல்லாம் வெந்நீர் பூசி உடம்பு முழுவதுமே வெந்நீர் பூசி இருக்காருன்னு சொல்லி பெருமானை அப்படியெல்லாம் சொல்லுவதும் உண்டு. சிவசிவா. கண்ணுதலானும் வெண்ணீற்றினானும் இறைவனுடைய திருமேனியோட திருமேனியோட உருவத்தெல்லாம் வந்து சொல்றாரு. இதெல்லாம் நம்ம உள்வாங்கிக்கணும். நான் வந்து தொடக்க நிலையில எல்லா பாட்டிலையும் மாறி மாறி இதே வருது. இறைவனுடைய திருவுருவத்தையே மாத்தி 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 போடுறாங்க. என்ன அணிஞ்சிருக்காரு, ஆடை அணிகலன், வைத்திருக்கக்கூடிய ஆயுதங்கள், இதெல்லாமே திரும்ப மீள மீள வந்து சொல்லிக்கொண்டே இருக்கிறார்கள். எல்லா பாட்டிலையும் மாறி மாறியே வருதுன்னா இறைவன் நமக்காக எடுத்துக்கொண்டு இருக்கக்கூடிய இந்த அற்புத திருமேனி, நலம் விளைவிக்கக்கூடிய திருமேனி, அந்த உச்சி முதல் உள்ளங்கால் வரை அவருடைய திருமேனியோட பொலிவையும் அவர் ஏந்தி இருக்கக்கூடிய ஆயுதங்களையும் எல்லாம் புண்ணிய திருவேடங்கள், அந்த அணிமணிகள், ஆடை எல்லாம் இருக்கு இல்லையா, இவை எல்லாமே வந்து தியான பொருளாக நின்ற பெருமான் என்பது போல தியானித்தாலே வந்து நமக்கு புண்ணியம் கிடைக்கும் என்பது. அதுதான் நமக்கு வந்து மருந்து வேண்டில் இவை மந்திரங்கள் இவை புரிந்து கேட்கப்படும் புண்ணியங்கள் இவை திருந்து தேவன்குடி தேவ தெய்வ இதிய அருந்தவத்தோர் தோழும் அடிகள் வேடங்களே என்று சொல்லி ஞானசம்பந்தர் பாடியிருப்பாரு.
அதிலேயே வீதி போக்காவன வினையை வீட்டுவன ஓதியோர்க்கு அகப்படா பொருளை ஓர்விப்பன தீதில் தேவன் குடி தேவ தேவைதிய ஆதி அந்தமில்லா அடிகள் வேடங்கள் என்ன அந்த திருப்பதிகம் முழுவதுமே இறைவனுடைய திருவுருவத்தை தான் எழுதியிருப்பாரு. அந்த திருப்பதிகத்துல உள்ள அந்த கருத்தை தான் அப்படியே வேறு தோழிபங்கள்ல கொண்டு போய் பெருமானுடைய திருவுருவம் முழுவதுமாக என் உள்ளத்திலேயே இருப்பதால எனக்கு வந்து அந்த ஆதி தெய்வீகம், ஆதி பௌதிகம், ஆதி ஆன்மீகம் எந்த வகையாலும் என் உடலை வருத்தி என் உயிரை வந்து வருத்தக்கூடிய துன்பங்கள் எதுவும் வராது என்று சொல்லி அங்கே பாடியிருக்காரு. அப்ப இறைவனுடைய திருவுருவத்தை சொல்றாரு, திருமேனி அழகு சொல்றாரு. கண்ணுல வந்து நெற்றியில வந்து கண் உள்ளவரு அடையாளம் காமிக்கிறாரு. முழுவதுமாக வெந்நீர் பூசிருப்பார். வேற எந்த கடவுளும் முழுவதுமாக வெந்நீர் பூசிக்கிறதில்ல. கடலார்க்கவே பன்னிசை பாட நின்று ஆடலாம், பூதம் பாட ஆடலாம்னு வருது இல்லையா? அந்த இங்க இருக்கக்கூடிய பல்வேறு பள்ளியங்கள், பல்வேறு வகை இசை கருவிகள்லாம் அந்த பல்லாயிரங்கோள் கருவிகளுடைய இசைக்கெல்லாம் கட்டுப்படாத நடனம் என்று சொல்லி இந்த இசையால வந்து அதோடு ஒத்து போக முடியாத அளவுக்கு ஆடினார் என்று சொல்லி அப்பர் பெருமானும் அதை வந்து பாடியிருப்பாரு. அப்படி வந்து பன்னிசை, அதாவது இசை பாட அம்பிகை வந்து பாட வேற ஆடுவதாகவும் பல இடங்கள்ல குறிப்பு வருது. இந்த பூதங்கள் பாட நின்று ஆடலான் என்ற குறிப்பும் பல இடங்கள்ல வருகிறது. அப்படி கழலார்க்கவே பன்னிசை பாட நின்று ஆடினானும்னு சொல்லி இறந்த காலம் போல வந்தா கூட அது முக்காலத்தையும் குறிக்கும். எப்பொழுதுமே பெருமான் வந்து அங்க நட்டம் ஆடலைன்னா அசையலைன்னா உலக இயக்கமே ஒண்ணுமே இருக்காது. இந்த உலகமே முற்றிலுமாக அழிந்த பிறகும் சூக்ஷ்மமாக அவர் வந்து பெருமான் ஆடிக்கொண்டிருந்தாதான் இந்த உயிர் இயக்கம், உயிர் வந்து முழுவதுமாக ஆணவத்தால் மறைத்து தன் இருப்பை தானே அறியாத நிலையில இருக்கக்கூடிய அனாதிகால நிலையிலையும் அந்த உயிருக்கு என்று ஒரு உயிர்ப்பு தன்மை இருக்குல்லையே, சித்து பொருள்லையே, அந்த இயக்கம் இருக்கணும்னா பெருமான் வந்து சூக்ஷ்மமாக ஆடிக்கொண்டே இருந்தாதான் இது வந்து நடக்கும். அதனால வந்து இந்த ஆடுவதே வந்து என்னன்னா பெருமான் வந்து இந்த உலக உயிர்களை எப்படியாவது இந்த உலகை எல்லாம் படைத்து உலகை எல்லாம் செயல்படுத்தி எப்படியாவது இந்த உலக உயிர்களை இவற்றையெல்லாம் வந்து பிறந்தள்ளி அதை வந்து அந்த உயிர்களுடைய தன்மைக்கு தக்கவாறு வாழ்க்கைகள்லாம் கொடுத்து ஒரு காலத்துல இந்த உலக வாழ்க்கையை வந்து துயரிலங்கு உலகில் என்று 8வது பாடல்ல சொன்னார்ல, முதல்லயே சொல்லிட்டாரு, பின்னால வந்து சொல்லல. துயரிலங்கு உலகில் இன்பமான உலகில்னு எழுதல, இன்பமும் துன்பமுமான நிறைய உலகம்னு சொல்லல. துயரிலங்கு உலகில் பல ஊழிகள் தோன்றும் பொழுதெல்லாம் பெயரிலங்கு பெருமாபுரம் பெம்மானி என்று சொல்லி ஞான சொல்லிட்டு இது துயரே வந்து விளங்கக்கூடிய நிறைந்து இருக்கக்கூடிய வாழ்க்கை நமக்கு. நம்ம இந்த இதை விட்டுட்டு இந்த மாயாகாரியங்கள்ல ஆசைப்படாம இறைவனை நேரடியாக போய் பற்ற வேண்டும் என்று சொல்லி அப்படி வர வரையிலும் வந்து எப்பொழுதுமே அதுக்கப்புறம் அடுத்த உயிருக்காக ஆடணும். இந்த உயிர் வந்து எத்தனையோ கோடி போயிட்டுதுங்கிறாரு உமாபதி சிவாச்சாரியார். இப்போ எத்தனை பேர் இது வரைக்கும் பிறந்தானோ அத்தனை பேர் அங்க போயிட்டான், இன்னும் அவ்வளவு உயிர்கள் இருக்கு அப்படின்னு பாடியிருக்காரு. அதனால எப்பொழுதுமே நிரந்தரமான ஆடினான்னு சொல்லி இறந்த காலம் போல வந்து காமித்தாலும் எப்பொழுதும் ஆடிக்கொண்டு இருக்கிறார். பரஞ்சோதி அடிமுதல் கீழ் அண்டமுறை என்ற பரஞ்சோதியாக விளங்கக்கூடிய இறைவன் எங்கேயுமே வந்து பரஞ்சோதியாக ஒளி வடிவாக பேரொளி வடிவாக இருக்க. சுந்தரமூர்த்தி சாமிகள் வரும்போதே அங்க ஒரு ஞாயிறு 1000, அதாவது அங்கு ஒரு பேரொளி 1000 ஞாயிறு பொங்கு பேரொளி போல வந்ததுன்னு சொல்லி அங்கே சேக்கிழார் எழுதியிருப்பாரு. இந்த தென் திசையிலிருந்து வரும்போது உபமுன்னிய முனிவர் எழுந்து வணங்கும் போது என்னன்னு கேட்கும்போது நம்பியார் ஒரு வராப்பா அப்படின்னு சொல்லுவாங்களாம். அப்ப என்னன்னா 1000 சூரியன் அந்த பொங்கி எழுந்தா என்ன பேரொளி வைக்குமோ அப்படி. அப்ப பெருமானுடைய ஒளி எப்படி இருக்கும்னு நம்ம வந்து சிந்தித்துக் கொள்ளணும்னா அதே போல சோதி வடிவாக பரஞ்சோதியாக இருக்கிறாரு. புண்ணிய நான்மறையோர்கள் ஏத்தும் புகழி நகர். அங்க இருக்கக்கூடிய மறையோர்கள்லாம் இந்த மறையோர்கள்லாம் இப்படி அவர்கள் வந்து இப்போ வழி தவறி விட்டார்கள், இறைவனால் வந்து வெளிப்படுத்தப்பட்டு விட்டார்கள் என்று கூட நம்ம நினைச்சுக்கலாம். இந்த மறையோர்கள் வந்து முறையாக இந்த வேதத்தை பயின்று வேதத்தை ஓதி இந்த வேதாகம வேலிகள் எல்லாம் பெருமானை வந்து தலைவராக வைத்து ஓதி இதெல்லாம் ஏற்றினாதான் பஞ்ச பூதங்களும் முறையாக வந்து செயல்படும். நிறைய பாடல்கள்லாம் இருக்கு. புண்ணிய நான்மறையோர்கள் ஏத்த புகழி நிலாவிய புண்ணியனே என்று சொல்லி எம்மிரிய எம் ஈசையன் நேச இது என்கொள் சொல்ல மெய்மொழி நான்மறையோர்கள் ஏத்த விண்ணிழி கோயில் விரும்பியதே என்று சொல்லி பல பாடல் இருக்கு. ஆமா, அது போல புண்ணிய நான்மறையோர் வந்து இந்த இதுலயும் வருவாரு, முறையால் அடி போட்டு செப்ப நன்னிய நன்னிலத்து பெருங்கோயில் நைந்தவனேன்னு சொல்லி சுந்தரமூர்த்தி சாமிகள் நிறைய வந்து மறையோர்களை அப்படியெல்லாம் வந்து சிறப்பித்திருப்பார்கள். அப்படிப்பட்ட மறையோர்கள் வந்து அந்த வேதாகம வேள்விகளை செய்து தன்னுடைய இருப்புக்காக இல்லாம
இந்த பிறப்பையே இந்த வேதங்களை ஓதுவதற்காகத்தான் நாம் பிறந்திருக்கிறோம் என்று பிறப்பின் பெருமையை உணர்ந்து அதையே வந்து தலையாயதாக செய்யக்கூடியவர்கள் உலக உயிர்களுக்கு நலங்களை வந்து விளைவிக்கக்கூடிய அப்படிப்பட்ட மறையோர்கள். அவர்கள் வந்து இங்கே புகழில வந்து அம்பிகையும் சாமியுமா அம்மையும் அப்பனாக இருக்கக்கூடிய பெருமானை எப்பொழுதுமே ஏத்தி போற்றுகிறார்கள். புண்ணிய நான்மறையோர்கள் ஏத்தும் புகழி நகர். இந்த புகழி என்ற இந்த நகர்ல பெண்ணின் நல்லாளோடும் பெருந்தகை இருந்ததேன்னு அங்க கேட்கிறார் இல்லையா? கழுமூலத்துல வந்து பெண்ணின் நல்லாளோடும் பெருந்தகை இருந்ததே என்று சொல்வது போல, இந்த பெண்ணின் நல்லாளோடும் வீற்றிருந்த பெருமான் என்றே இந்த இதெல்லாம் சொல்லி அடையாளத்தெல்லாம் சொல்லி, இந்த பெம்மான் யாரு தெரியுமா? இங்க பெண்ணின் நல்லாளோடும் வீட்டில் இருக்கிறாரே, அருள்வதற்காகவே வந்து அம்பிகையோடு திருக்கோலம் கொண்டு வீட்டில் இருக்கிறாரு. எல்லா பாடலையும் அது போல இந்த அம்பிகையோடு இருக்கக்கூடிய அது வருது. மிகவும் அதிசயமா இருக்கு. அப்படிப்பட்ட வந்து அந்த அதுதான் வந்து அருளக்கூடிய நிலை அது. அதனால வந்து இங்க வந்து அடையாளம் காட்டுறன கண்ணுதலானும் வெண்ணீட்டினானும் கழலார்க்கவே பன்னிசை பாடன் என்று ஆடினானும் பரஞ்சோதியும். மேலும் வந்து இந்த புண்ணிய நான்மறியவர்களால வேதாகம வேள்விகள்லாம் ஏற்றி வேள்வியின் தலைவனாக வைத்து போற்றப்படுவானும். இந்த புகழி நகர்ல அம்பிகையோடும் வீட்டில் இருக்கக்கூடிய பெருமான் வந்து நம்ம பெருமான் அல்லவா, சிவபெருமான் அல்லவா என்று சொல்லி அப்படி சொல்வதாக இந்த பாடலை நம்ம எடுத்துக்கொள்ளலாம். இதனாலதான் இதுதான் இதற்கு வந்து பொருளில் வந்து அரிய சொற்பதம் எதுவும் ஒன்றும் இல்லது. பெண்ணின் நல்லாள் என்று சொல்லி, ஏன்னா முதன்மை இறைவன் தானே அந்த வடிவம் எடுத்திருக்காரு. அதனால அப்படி சொல்லியிருக்காரு. அம்பிகையோடு வந்து இறைவன் அரவன் வந்து அருள்வதற்காகவே இங்க வீட்டில் இருக்கிறாரு புகழி நகர்லன்னு அப்படி சொல்றாரு. அடுத்தது, சாம்பலோடும் தழல் ஆடினானும் சடையன் மிசை பாம்பினோடும் மதி சூடினானும் பசு ஏறியும் பூம்படுகள் இள வாழை வாயும் புகழி நகர் காம்பன தோழியோடும் இருந்த கடவுள் என்று. இந்த காம்பனன்னா மூங்கில் போன்ற வேயிறு தோழிபங்கன்னு சொல்றாரு. அந்த தோலை உடைய அம்பிகையோடு இருந்த கடவுள் யாரு தெரியுமா? இவர் தான் யா அப்படின்னு சொல்லி இப்படி அடையாளப்படுத்துவதை கடைசியில இருந்து நம்ம அப்படி கொண்டு வந்தோம்னா கொண்டு கூட்டுதல்பாங்க. சாம்பலோடும் தழல் ஆடினானுன்னா வெந்நீர் முற்றிலுமாக மெய்யெல்லாம் முற்ற வெந்நீர் பூசி அங்க இருக்கக்கூடிய சுடுகாட்டு சாம்பல் எல்லாம் பித்தருக்கு பித்தரான பெருமான் இல்லையா? பித்தராய் தெரியும் எங்கள் பெருமான்னு பாடியிருப்பார் ஞானசமுதர் கூட. அதுபோல சாம்பலோடும் தழல் ஆடினான்னா எப்பொழுதுமே வந்து இந்த தீயை ஏந்தி கொண்டு சுடுகாட்டில் ஆடிக்கொண்டு இருக்கக்கூடிய பெருமான். சடையன் மிசை பாம்பினோடு மதி சூடினானும். அந்த பாம்பு அந்த தாருகாவன முனிவர் எல்லாம் இந்த புராண செய்திகளை எல்லாம் தொகுத்து தான் வரும். தாருகா முனிவர்களாக இறைவனை அழிப்பதற்காக வேதாகம வேள்விகளை செய்து வேள்விகளை இயற்றி அதிலிருந்து உருவாக்கிய ஒரு கொடிய பாம்பை அனுப்புறாங்க. பல பாம்புகள் அனுப்புறாங்க. எல்லாவற்றையும் வந்து சூடிக்கிறாரு. தலை முதல் கழுத்து, உடம்பு, மார்பு, கை, காது, எங்க பார்த்தாலும் கழல், எங்க பார்த்தாலும் வந்து அதை சூடி கொள்கிறார். சாமிகிட்ட போய் அதை என்ன பண்ணும்? ஆமா, சடையின் மிசை பாம்பினோட சடாமுடியிலையும் பாம்பு வித்திருக்காரு. அதே போல எல்லா இடங்கள்லையுமே வந்து இறைவன் வந்து பாம்பை வந்து சுற்றிருப்பார். இடையில அரைக்க அசைத்து அது இங்கேயும் வந்து பாம்பை கட்டி வச்சிருப்பாரு. யாராலையும் முடியாது. இதுதான் பெரிய பிரச்சனை. யாராவது பெல்ட்டை வந்து போறதுக்கு தோலை போட்டு நம்ம எத்தனை ஊசி உள்ள ஓட்டையில இந்த ஆணியை இது பண்ண வேண்டியிருக்கு. பாம்பை போய் கட்ட முடியுமா யாராலையும்? அது ஏதாவது எது யாராலையும் செய்ய முடியாதெல்லாம் செய்யக்கூடிய விகிருதன் தான் நம்ம பெருமான். அதுதான் சொல்றாரு. சாம்பலோடும் தழல் ஆடினானும் சடையின் மிசைன்னா மேலேன்னு அர்த்தம். பாம்பினோடும் மதி சூடினானும். மதி சூடினான்னா சரணாடி இந்த குறிப்பை இந்த இடத்துல சொல்றாரு. சரணாகதி குறிப்பை நம்ம எடுத்துக்கொண்டோம். மதியை சூடுனான்னு எந்த இடத்துல வந்தா கூட சந்திரன் வந்து தன்னிடம் வந்து சரணாகதி அடைஞ்சோடனே அவன் தக்கன் சாபம்ட்டோடனே 15 கலையும் அழிந்து விடுது. பிரம்மதேவன்ட்ட போறான், என்கிட்ட ஒண்ணுமே கிடையாது, நேரா போய் சாமியை பாரு, அவர் மட்டும்தான்டா செய்ய முடியணும்னு உடனே வந்து சரணடைந்தவனை காக்கும் குறிப்பாக அந்த ஒரு கலையை எடுத்து பெருமான் வந்து மேலே வச்சிருக்கிறார். இன்னும் என்னை கவலைப்படாத, உனக்கு அழிவு இல்லை, உன்னுடைய கலைகள் வந்து 15 நாளுக்கு ஒரு முறை ஏற்றமும் இறக்கமாக அப்படி வந்து வளருவதும் தெரிவதுமாக இருக்குன்னு சொல்றாரு. இதுல வந்து சிந்திக்க வேண்டியது பலர் எடுத்து சொல்ல மாட்டாங்க. தக்கன் வந்து எந்த அளவுக்கு ஒரு பெரிய வரம் பெருமானை வந்து போற்றி ஒரு தவம் இருந்து அவன் பெற்றிருந்தான்னா அவனுடைய வரத்தை வந்து மாற்றிதான் சாமி அமைக்கிறாரு. அவன் அழிஞ்சு போயிடணும், உன்னோட கலைகள் எல்லாம் அழிஞ்சு நீ இருண்டு போயிடணுட்டான்னு தான் சாபம் வர்றான். அதை மாற்றி வந்து வைக்கக்கூடிய பெருமானா அவன் எப்படி எந்த அளவுக்கு
தவம் செய்திருப்பான்னு அதையும் வந்து பார்க்க வேண்டும். சடையின் மிசை பாம்பினோடும் மதி சூடினானும், சரணடைந்த அந்த மதியை எடுத்து சூடினானும். பசு ஏரியும் பல பல வேடமாகும் பசுவேறும் நங்கள் பரமன்னு வருது இல்லையா? பசு என்று சொன்னாலும் அவருடைய வாகனமான இந்த ரிஷப வாகனம், இடப வாகனத்தை தான் குறிக்கும். கடகரியும் மல்தேரும் தேரும் உகந்து ஏறாதே அப்படின்னு சொல்லி பாடுறாங்க இல்லையா? இடப மதா இதில் ஏறு நான் எனக்கு அறிய எம்படின்னு சொல்றது போல எதையுமே விரும்ப மாட்டாரு பெருமான். அது ஞான சமுத்திரம் அதே தொடரை வந்து பாடியிருக்காரு. அதே தொடரை வந்து பாடியிருக்காரு. தேர்ல ஏறாம, யானையில ஏறாம, குதிரையில ஏறாம போய் இடபத்துல ஏறுறாரு அப்படின்னு சொல்லி பாடியிருப்பாங்க. அவ்வளவு ஒரு எளிமையாக, அது ஆற்றல் அடல் விடை, அது சாதாரண விடை கிடையாது, அது ஒரு ஆற்றல் அடல் விடை ஏறும் ஆலவாயான்னு சொல்றாருல, அதே போல இதெல்லாம் அடையாளமாக காமிக்கிறார். அங்க வந்து அவர் யாரு தெரியுமா? சிவபெருமா சுடுகாட்டுல சாம்பல்ல ஆடிட்டு இருப்பாரு பூசிக்கிட்டு. மேல வந்து பாம்பையும் வச்சிருப்பாரு, நிலாவையும் வச்சிருப்பாரு. அப்புறம் வந்து அவருக்கு வந்து வாகனம் விடை அப்படி வந்து சொல்ற மாதிரி எடுத்துக்கலாம். பூம்படுகள் இள வாழைபாயும் புகழி நகர், அந்த இதோட நீர்வளம் நிலவளத்தை அற்புதமா சொல்றாரு. அந்த நீர்வளம் நிலவளம்லாம் வெயில் புகா வெயிலி மிழலையான் என வினைகெடுமேன்னு சொல்லுவார். இந்த மரங்கள்லாம் அவ்வளவு மரங்கள்லாம் இருக்கு, வெயிலே புகாதுன்னு சொல்லி சொல்லும் பொழுது எல்லாமே சக்தியோட, சிவசக்தியோட வெளிப்பாடாக இருக்கிறது தான் நம்ம இயற்கை காட்சி. அதுலதான் எல்லாத்துலேயும் வந்து இறைவன் ஊடுருவி இருக்காருங்கிறது தான் எங்கும் திருமேனி, எங்கும் சிவசக்தி, எங்கும் சிதம்பரம், எங்கும் திருநட்டம், எங்கும் சிவமாய் இருத்தலால் எங்கெங்கும் தங்கும் சிவனர்களுடன் விளையாட்டது என்ன, அந்த 5 புலன்களால் நம்ம நுகரக்கூடிய அனைத்திலுமே பெருமான் இருக்காருங்கிறது. இப்ப என்ன சொல்றாரு? பூம்படுகள்னா படுகைன்னா இந்த இடத்துல வந்து குளம்னு, அதாவது படு என்ற சொல்லுக்கே குளம் என்ற ஒரு இது இவங்க பாலூர் கண்ணப்ப மலையார் அவங்களுடைய இதுல போட்டிருக்காங்க. படு என்று சொன்னாலே குளம் என்ற ஒரு பொருள் இருக்கு. பூம்படுகள்னா பூக்கள்லாம் நிறைந்திருக்கக்கூடிய, தாமரை மலர்கள்லாம் நிறைந்திருக்கக்கூடிய அந்த குளத்துல இள வாழைபாயும், மடையில் வாழைபாயும் மாதரார்னு சொல்லி இங்க திருக்கோலக்காவில பாடுறாருல, போகும்போது இதெல்லாம் பாக்குறாரு. இந்த குழந்தை வந்து இந்த உயிரினங்கள் எல்லாமே வந்து பாப்பாரு. வண்டுகள்ல இருந்து ஒரு அதே போல ஒரு பெரிய ஞானியா இருந்தாலும் இந்த வடிவம் வந்து உருவம் குழந்தையா இருக்கும்போது இந்த இயற்கை காட்சியெல்லாம் லயித்து எல்லாத்துலயும் இறைவனை காணக்கூடிய அந்த உன்னத நிலை அதுதான். இல வாழைபாயும் புகழி நகர்னா அந்த நீர்வள நிலவளத்தை சொல்றது. அப்படி பண்ணிக்கணும். அப்படி நீர் இருந்தா தானே அங்க வாழை மீனே இருக்கும். அதே புகழி நகர் காம்பன தோழியோடும் இருந்த கடவுள் அன்றே, மூங்கில் போன்ற அந்த அம்பிகையோட தோலை வந்து என்ன சொல்றாருன்னா மூங்கில் போன்று இருக்கக்கூடிய பல பலன்னு இருக்கும். அந்த மூங்கில்லாம் அந்த அங்கெல்லாம் இங்க கிராமத்துல பார்த்துருக்கோம். இப்போ உள்ளவங்களுக்கெல்லாம் தெரியாது. பச்சை பசில்னு இருக்கும், பளபளப்பா இருக்கும். அதுல ஒரு இது இருக்கும். அதை தான் வந்து இங்க ஊமையாக சொல்றாங்க. அந்த அம்பிகையோடு எல்லாத்துலயும் அம்பிகையோடு விட்டிருக்கிறார், அம்பிகையோடு விட்டிருக்கிறாருன்னு சொல்லி பெருமானை வந்து இங்க சொல்லப்பட்டிருக்கு. அப்படி ஒரு இது. அவர் இல்ல, அந்த கடவுள் அல்லவா, அவர் தான்டா நம்ம சிவபெருமான்னு சொல்லி இந்த பாடல் அப்படி சொல்றாரு. அடுத்தது 3வது பாடல். கருப்பு நல் வார்சிலை காமன் வேவ கடை கண்டானும். அதாவது மறுப்புணல் ஆணையின் ஈறு உரி பொறுத்த மணாலனும். நிறைய வந்து புராண செய்திகளை எல்லாம் வந்து நிறைய தொகுத்து கொடுத்துருக்காரு. இந்த திருப்பதிகம் முழுதும் நிறைய புராண செய்திகள்லாம் இருக்கு. பொறுப்பன மாமணி மாடம் ஓங்கும் புகழி நகர் விரிப்பின் நல்லாளுடன் விட்டு இருந்த விமலன் என்று. இந்த விரிப்பின்னான்னா விருப்பமுடைய, விரும்பத்தக்க நல்லாளாகிய அம்பிகையோடு விட்டு இருக்கக்கூடிய பெருமான் யாரு தெரியுமா? அவர் என்னென்ன செஞ்சாருன்னு தெரியுமா உங்களுக்கு அப்படின்னு சொல்ற போல. கருப்பு நல் வார் சிலைன்னா நல்ல நீண்ட வார்னா நீண்டன்னு அர்த்தம், சிலைன்னா வில்லு. கருப்பு நல்னா இந்த இடத்துல கரும்புன்னு அர்த்தம். கருப்புன்னு சொல்லி அங்க வெளித்தல் வார்னா ஏன் சொல்லுவாங்க. அதனால அந்த கரும்பு வந்து வளைத்து அதை வில்லாக வைத்திருக்கிறான். அந்த காமனை என்ன பண்றாரு? அப்படியே எரிக்கிறாருங்கும் பொழுது ஒண்ணுமே சாமி ஒன்றும் பண்ணல. லேசா வந்து கடைக்கண் இந்த நெற்றிக்கண்ணை லேசா திறக்கிறாரு, எரிஞ்சு போயிடறான். அவ்வளவுதான். நினைத்த அளவுலயே நடந்துரும். அது பெருமானை பொறுத்தவரையில அங்க ராவணனை வந்து அடர்க்கணும்னு காலை பிடிச்சி அப்படிலாம் அமுக்கல. லேசா அப்படி நினைக்கிறாரு, அந்த விரல் லேசா படுது அந்த மலை மேல. அவன் வந்து நரன்னு லேசா வந்து தெரியும். அவருக்கு தெரியாம காமனை மட்டும் விட யாரையும் விடாதுன்னு வர்றாரு. நந்தி தேவர்கிட்ட நான் வந்து தவம் இருக்க போறேன், காமன் வருவான், அவனை தவிர யாரு வந்தாலும் விடாது. திருமால் பிரமான்னு அர்த்தம். இந்திராதி தேவர் யாரு வந்தாலும் உள்ள விடாதுன்னு சொல்லி அப்படி வச்சிருப்பாரு.
அப்பதான் வந்து காமன் வந்து அங்க போகும்போது, "நீ மேற்கு வாசல் வழியா உள்ள போ" அப்படின்னு சொல்லி அனுமதிப்பாரு. அப்ப உள்ள போனோனே, இவன் அம்பு எய்தவும் அவரு கண் விழித்து இருக்கிறது கடைக்கன். அதாவது ரொம்ப முயற்சியெல்லாம் தேவையில்ல பெருமானுக்கு. நினைத்த அளவிலேயே எல்லாத்தையும் அவர் செயல்படுத்துவாருங்கிறதுக்கு தான் சொல்றாரு. கடை கண்டானும் மருப்புனல் ஆணையின் ஈரூறி பொறுத்த மருப்புன்னா நல்ல தந்தங்களை உடைய நல்ல ஆணைன்னா நல்ல ஒரு வலிமையுள்ள மலை போன்ற ஆணை. ஆணைன்னா நம்ம தெருவில் வர ஆணை, நம்ம ஊர்ல கோயிலெல்லாம் இருக்கிற ஆணைன்னு அப்படி நினைச்சக்க கூடாது. அவர்கள் வந்து அங்க ஏவரை யானை அதே ஒரு மலை அளவுக்கு வந்து வருது. அம்பிகைலாம் வந்து அஞ்சும்படி அப்படி வருது. அதனால தேவர்கள் முனிவர்கள்லாம் அஞ்சுறாங்க. ஐயோ பெருமானை நோக்கி ஏவி விட்டானுங்களே யாகத்துல இருந்து என்னடா ஆகும் அப்படின்னு சொல்லி. அதுபோல வந்து மறுப்புன்னா அந்த தந்தங்களை வந்து குறிக்கும். நல்ல ஆணையின் ஈரூறி பொறுத்த மணாளனம் அப்படியே வந்து கீழ்ச்சி போத்திறாரு. மணாளன் என்ற சொல்லு இந்த திருப்பதியத்துல 3 இடங்கள்ல வருது. மணாளன்ங்கிற சொல்லு. அது ஒரு சிறப்பு. அதாவது ஒரு திருமண கோலத்துல வந்து வீற்றிருக்கிறது போல நம்ம கற்பனை செஞ்சு கொள்ளணும். அங்க வந்து சீர்காழியில மேல வந்து வீற்றிருக்காருல்ல, அம்பிகையோடு வீற்றிருக்காருல்ல, அப்ப வந்து என்ன பண்ணணும், அந்த திருக்கோலத்தை அப்படியே அமர்ந்த கோலத்துல இருக்கக்கூடிய அந்த திருக்கோலத்தை அப்படியே மனசுல நம்ம கொண்டு வந்துக்கணும். உம் மறுப்புனல் ஆணையின் ஈர்வுரு பொறுத்த மணாளனும் பொறுப்பன மாமணி மாடம் ஓங்கும் புலிநகர். பொறுப்பு என்றால் மலைகள் போல அந்த மாடங்கள்லாம் மென் மாடங்கள்லாம் அங்கே இருக்குதான். நிறைய கொடி கட்டிய மாடங்கள், அந்த மதி வந்து தவழுவது போல வந்து உயரமுள்ள மாடங்கள், அந்த சோலைகள்லாம் வந்து தவழக்கூடிய அப்படிப்பட்ட பெரிய மாடங்கள்லாம். அதாவது பொறுப்புன்னா மலையான மாமணி மாடம், மணிகள்லாம் பதிக்கப்பட்ட நன்றாக ஒளி விளங்கக்கூடிய மாடங்கள்லாம் ஓங்கி இருக்கக்கூடிய அந்த புகழி நகரோட சிறப்பு. ஏன்னா பெருமான் வீட்டு இருப்பதால் ஏற்படக்கூடிய செல்வ சிறப்புகள், இந்த செல்வங்கள்லாம் அந்த நகரங்கள்லாம் இருக்குன்னா அங்க பெருமான் வீட்டிலிருந்து ஆட்சி செய்வதால, அவரை வழிபடுவதால் இந்த மக்களுக்கு ஏற்படக்கூடிய செல்வங்கள். அதோட பயன் அதுதான் அந்த வீதிகள்லாம் அப்படிலாம் மாட மாளிகைலாம் கூட கோபுரங்கள்லாம் இருப்பது. ஆமா. விரிப்பின் நல்லாளுடும், அதாவது விரும்பத்தக்க இயல்பையுடைய அப்படிப்பட்ட அம்பிகையோட ஒரு பாகமாக அங்கே வைத்து பக்கத்தில் வைத்து, இந்த இடத்துல பாகமாகன்னு வராது, அம்பிகை வந்து பக்கத்துல இடபாகத்துல அமர வைத்து வீட்டில் இருக்கக்கூடிய பெருமான் அல்லவோ அப்படின்னு சொல்லி இதுதான் இதுல வந்து மறுப்புங்கிறது அந்த ஆணையோட கொம்பு இருக்கு இல்லையா, அதை வந்து குறிக்கும். பொறுப்பு என்றால் மலை என்று அதை குறிக்கும். உரினா தான் வந்து தோல், யானையின் தோல், ஈர்த்து உரித்த அந்த தோல்னு அதுக்கு வந்து பொருள். சிலைன்னா வில், அது எப்பொழுதும் ஞாபகம் வச்சுங்க. மலைக்கும் வந்து சிலை என்ற பொருள் வரும். ஒரே சொல்லுக்கு பல பொருள் இருக்கும்ல, அதை போல. வாருனா நீண்ட சிலை அப்படின்னு அர்த்தம். அடுத்து 4வது பாடல்ல அங்கை இலங்கு அழல் ஏந்தினானும் அழகாகவே கங்கையை செஞ்சடை சூடினானும் கடலினிடை பொங்கிய நஞ்சு அமுதுண்டவனும் புகழின் நகர் மங்கை நல்லாளுடன் வீற்றிருந்த மணவாளனே என்று சொல்லி இதுலயும் மணவாளனேன்னு சொல்றாரு. மங்கை நல்லாளோடும் வந்து வீட்டு இருக்கக்கூடிய மணவாள கோலத்துல வீட்டிருக்கக்கூடிய பெருமான் யாருன்னா, அவருக்கு அடையாளம் அவருடைய கையில, அழகிய கையில், அங்கைன்னா அழகிய கையில வந்து அனலை ஏந்திருப்பாரு. அழலை அப்படியே வந்து கொதிக்க எழுதக்கூடிய அழித்தலை வந்து காட்டக்கூடிய அழித்தல் செயல், 5 வழியில அழித்தல் செயலுக்கு ஒரு அடையாளமாக இருக்கக்கூடிய அந்த அழலை வந்து ஏந்திருக்கக்கூடிய பெருமான். அழகாகவே கங்கையை செஞ்சடை சூடினானாம். அந்த செம்மையான அந்த சிவந்த சடையில கங்கையை பெருமான் வந்து சூடி இருக்கிறது அதே ஒரு அழகா இருக்குன்னு சொல்றாரு. கடுத்து வரும் கங்கை தன்னை கமல் சடை ஒன்றாடாமே தடுத்தவர் என் பெருமானார் தான் இதா உரையமிடம் என்று வைத்தீஸ்வரன் கோயில் புள்ளிரு கோயிலூர்ல ஞானசம்பந்தர் சொல்லியிருப்பாரு. ஆர்த்து வந்து இழியும் கங்கை நங்கையாலே தன் சடைமிசை கறந்த தீர்த்தனே என்று சொல்லி திருப்புங்கூர்ல சொல்லியிருப்பாரு. அதே போல ஒரு மயிரில் அப்படி வந்து இந்த கங்கையை வந்து பூமிக்கு வான்னு பகீரதன் வேண்ட ஆர்த்து வந்து இழியும் கங்கை நங்கையாலே தன் சடைமிசை கறந்த தீர்த்தனை, தீர்த்த வடிவமாக இருக்கக்கூடிய பெருமானேன்னு அப்படி வந்து சொல்லுவாரு. அந்த கடுத்து வரக்கூடிய கங்கையை என்ன பண்றாரு, உலகத்தையே அழிச்சுன்னு வர. ஐயோ இந்த மக்கள்லாம் வந்து இந்த படுபாவிலாம் நம்மள்கிட்ட குளிச்சு நம்ம புனிதத்தையே கெடுத்துருவானுன்னு அவருக்கு சினம் வந்துரு. சாமி இப்படி ஆணை விட்டாருன்னு சொல்லி, பூமிக்கு தானே வரணுங்கிறீங்கன்னு சொல்லி அழிக்க வரும்போது அப்படியே வந்து ஒரு தலைமயிரில் வந்து கமச்சடையை ஒன்றாடாமே தடுத்தவர் என் பெருமானார் அப்படின்னு சொல்லி அப்படிப்பட்ட
பெருமானுடைய கருணை இது. அது இன்றைக்கும் அதை தாங்கிட்டு இருக்காரு. அழகா இருக்கு. ஏன்னா வந்து உலக உயிர்களுக்கு நன்மையை விளைவிப்பதால அங்க அழைத்து இருக்கக்கூடிய கங்கை, பெருமானுடைய சடாமுடியில இருக்கக்கூடிய காரணத்தாலையும், உலக உயிர்களுக்கு நன்மையே விளைவிக்கக்கூடிய நிலையை அதற்கு வந்து கொடுத்திருக்கிறதாலையும், அது அழகாகவே கங்கை சொன்னா பயனை வந்து கருத வேண்டும், இருக்க வேண்டிய இடத்தை வந்து கருத வேண்டும். அதோட அழகுக்கு காரணம் அதுதானே பொழிவு. சூடினானும் கடலின் இடையே பொங்கிய நஞ்சு அமுது உண்டவனும். எல்லோரும் வந்து அந்த அழலாக இவர்கிட்ட கேட்டிருந்தா அவரே கொடுத்துருப்பாரு. அமுதம் வேண்டும்னா சரி போங்கடா பார்க்கடலை கிடைங்கிங்க உங்களுக்கு கிடைக்குன்னு சொல்லி, பார்க்கடல்ல அமுதம் இருக்குன்னு தெரியும். பெருமான் இருக்கிறதே மறந்துடுறாங்க. அங்க போய் பெருமாள்கிட்டையும் சொன்னோன்னா வாங்க நான் வந்து உங்களுக்கு கிடைஞ்சி தரேன் எடுத்துறேன்னு சாமிகிட்ட ஒரு அனுமதியாவது வாங்கணும். விநாயகர் பூஜை ஒன்று பண்ணுவோம்ல, எல்லாம் மறந்து தொலைச்சிருவோன்னு தான் முதல்ல எந்த நிகழ்வை செய்தா கூட, ஏன்னா விநாயகர் விரல்ல பெருமான் விரல்னு தடையில்லாமல் இந்த முயற்சிகள் நடைபெற வேண்டும் என்று நம்ம விநாயகரை வேண்டினாலே பெருமானையும் பெருமாட்டியும் சிவசக்தியா ஓங்கார வடிவாக இருக்கக்கூடியவர், அதற்கு வந்து ஒரு அடையாளமாக இருக்கக்கூடியவர். இந்த பெருமானுக்கு ஒளி வடிவான அடையாளமாக இருக்கக்கூடியவர். அந்த ஒளி வடிவத்திற்கு ஒரு உருவம் தான் ஓங்காரத்துக்கு பிள்ளையார். அப்படி நம்ம புரிந்து கொள்ள வேண்டும். கங்கம்மா கடலினிடை பொங்கிய நஞ்சு அமுது உண்டவனும். அப்படி வந்து அந்த ஆழமும் காலமும் இரண்டு விடமும் வந்து அடர்த்தவுன்னா எல்லாரும் தேவர்கள்லாம் இருந்து ஓட திருமால் அதை தடுக்கலாம் என்று முயற்சி செய்ய அன்றைக்கு கருப்பா போனவர் தான் இன்றைக்கும் கருப்பா இருக்காரு. அப்படிப்பட்ட அந்த நஞ்ச கொண்டா கொடுத்தோன்னா என்ன பண்றாரு, சாமி கேட்கிறாரு, சுந்தரமூர்த்தி சாமியில தான் எடுத்துட்டு வர சொல்றாரு. அப்படியே திரட்டி ஒரு சின்ன, அப்ப சுந்தரமூர்த்தி சாமிகள் ஆற்றலை பாருங்க, திருமாலாலையும் பிரம்மாவாலையும் தடுக்க முடியாத அந்த நஞ்ச அப்படியே திரட்டி எடுத்து கொண்டு வரக்கூடிய ஆற்றல் சுந்தரமூர்த்தி சாமிகளுக்கு இருக்குன்னா, அது நம்ம வந்து அவருடைய பெருமையை வந்து புரிந்து கொள்ள வேண்டும். அப்படியே ஒரு நாவற்கனி போல கொண்டு வரும்போது, இதை நான் வந்து உண்டிடவா இல்லை வெளியே எரிந்து விடவான்னு பிரம்மதேவர் சாமியே நீங்க வந்து வேதாகம வேள்வியா இருக்கட்டும் எதற்கும் முதல் பாகம் வந்து உங்களுக்கு தான் உண்டு, இதை வந்து உண்டு விடுங்கிறாரு. பெருமானுக்கு என்ன ஆகும், உண்டா பெருமானே வந்து ஏதாவது ஆயிடுமோ அப்படின்லாம் நினைக்காம அவர் போயிட்டு அப்புறம் வந்து செகண்ட்ல இருக்கிறவர் ஃபர்ஸ்ட்டுக்கு வந்துடுவாரு, இவருக்கு தேர்ட்ல இருக்கிறவர் செகண்டுக்கு வந்துடுவார்ல. ஏதோ ஒரு காரணத்தால வந்து ஒரு நெஞ்சில ஈரமே இல்லாம தாங்கள் வந்து பெருமான் என்ன ஆனாலும் ஆகட்டும் நம்ம வந்து பிழைச்சிக்கணும்னு சொல்லி உண்டுடுங்கிறாரு. அப்புறம் உண்றாரு. அப்புறம் வந்து இது எப்பொழுதுமே உங்களுடைய பெருங்கருணையின் அடையாளமாக உங்க மிடத்திலேயே இருக்கட்டும்னு சொல்லி அந்த சிவந்த திருமேனியில ஒளியுடைய திருமேனியில அழகிய கரிய மணி போல பளபளன்னு இருக்கு. அதை வந்து திருநீலகண்டம்னு அது சொன்னாலே இப்படிப்பட்ட நீளத்தை உள்ளன்னா இன்னைக்கு நம்ம உயிரோட இருக்க மாட்டோம்னு தான் திருநீலகண்டர் வந்து எப்போதுமே திருநீலகண்டம்னு சொன்னாரு. அதே வந்து ஒரு மந்திரம், தீண்டப்பெறா திருநீலகண்டம்னா ஆணையாக திருநீலகண்டம் பெருமானுடைய கருணையின் அடையாளமாக அவர் மிடற்றில என்றும் நிலைத்திருக்கக்கூடிய திருநீலகண்டத்தின் மீது ஆணையாக வந்து சொல்ற செய்வினை வந்தமை தீண்ட பெறா என்று ஆணையிடுகிறார்னா அந்த பெருமானுடைய அந்த கருணை குறிப்ப அதை வந்து நான் வந்து எவ்வளவு மந்திர ஆற்றல் உள்ள அந்த திருநீலகண்டங்கிற அந்த சொற்பதத்துக்கும் அதன் அடையாளமாக இருக்கக்கூடிய மெடற்றில் இருக்கக்கூடிய அந்த நீல ஒளி வீசக்கூடிய கரைக்கும் கருநீல கரைக்கும் இருக்குன்னு நம்ம பார்த்துக்கணும். அப்ப பொங்கிய நஞ்ச அமுதாகவே வந்து அமுதத்தை எவ்வளவு விரும்பி சாப்பிடுவாங்க, அதை போல வந்து சாப்பிட்றாராம் பெருமான். புகழின் நகர் மங்கை இனங்களாலுடன் விட்டிருந்த பெருமானாண்டேன்னா செஞ்சடைன்னா சிவந்த சடை, எப்பொழுதுமே ஒளி அருளோங்கு சடை ஒளிர் சடைன்னுலாம் சொல்லுவோம். அப்படிப்பட்ட சடை. அங்கைன்னா அழகிய கை என்று பொருள், இலங்குன்னா விளங்கி தோன்றக்கூடியது என்று பொருள். கங்கை சூடி இருப்பதே ஒரு அழகாக இருக்கிறது என்று சொல்லி அப்படியே இருக்காரு. அருமையான பாடல். அடுத்து 5வது பாடல் வந்து பார்ப்போம். சாமணல் வேதனும் தக்கன் வேள்வி தகர்த்தானும் நாமம் 100,000 சொல்லி வானோர் தொழும் நாதனும் பூமல்கு தன்பொழில் மண்ணும் அம்தன் புகழின் நகர் கோமல மாதோடும் வீட்டிருந்த குழகன் அன்று. இந்த கோமல மாதன்னா இழகு அலமை. கோமலம்னு சொன்னா இளமைன்னு ஒரு பொருள், அழகு என்று ஒரு பொருள், மென்மை என்று ஒரு பொருள். மூன்றையுமே வந்து அம்பிகைக்கு ஏற்றி நம்ம வந்து மகிழ வேண்டும். இப்ப கோமல மாதுடன் வீட்டிருந்த குழகன்னா இளைஞனாக அங்க வீட்டிருக்கக்கூடிய அவருக்கு வந்து ஒரு 25 வயசும் அம்பாளுக்கு ஒரு 20 வயசுமா வச்சுக்குமே, அப்படி வந்து நம்ம கற்பனை பண்ணிக்குமே. கோமல மாதோடும் அழகிய இளமையோடு உள்ள மென்மையான அந்த உடலை உடைய ஆண்கள் வந்து ஒப்பிடும் பொழுது பெண்களுடைய உடல் வந்து மென்மை இருக்கும் இல்லையா.
வீட்டில் இருந்த குழகன் அந்த இளைஞனாக இருக்காரு, அவர் யார் தெரியுமா? சாமணல் வேதனும். சாமம் ஓதுவதும் உடையார், சாகை ஆயிரம் உடையார், சாமமும் ஓதுவது உடையார் என்று சொல்லி திருவாழ்குழிப்புத்தூர்ல ஞானசம்பந்தர் பாட்டு. அப்படி வந்து சாமணல் வேதம்னா 4 வேதங்கள்ல ஒன்றை குறிக்கிறாங்க. ரிகியஜூர் சாம வேதர்வனங்கிறதுல ஒன்றை இங்க வந்து குறிக்கிறாங்க. சாமணல் வேதனம்னா சாம வேதமே வந்து வேதத்தின் பொருளாகவே பெருமான் இருக்கிறதால தானே அந்த வேதமும் நல்வேதம் தான். அதில் வீட்டிருக்கக்கூடிய பெருமானும் அதன் அடையாளமாக பொருளாக இருக்கக்கூடிய பெருமானும் நல்ல வேதன். சாமணல் வேதனும் தக்கன் வேள்வி தகர்த்தருள் செய்தவன். தக்கன் வந்து ஏன்னா வேதாகம வேள்விகளுக்கு தலைவர் வந்து சிவன். அதனாலதான் நம்ம வேற வேள்விகள் செய்யக்கூடிய இடங்களுக்கெல்லாம் போகக்கூடாது. சும்மா இந்த லட்சுமி பூஜை பண்றான், இந்த பூஜை பண்றான், அப்புறம் ஏதோ கிரக பரிகாரம் பண்றான்னு வேள்வி செஞ்சானா அந்த பக்கமே போகக்கூடாது. அப்புறம் வந்து நம்ம வழிபாட்டுக்கு வந்து பயனே இல்லாம அப்படி போயிடும். ஒரு சின்ன இது நேற்று என்னாச்சு, எங்க பையனுக்கு ஏதோ வந்து அவன் முன்னாடியே இதுக்கு போயிருக்கான் திருநாகேஸ்வரம். போன தடவை போகும்போதே 2 ஆண்டுகளுக்கு முன்பு, நீ அங்க கிரகத்துக்கிட்ட போதடா, சாமிகிட்ட போய் அர்ச்சனை பண்ணு அப்படின்னு சொல்லி சொன்னேன். இப்ப நேத்து என்னன்னா, நான் கட்டாயமா போறாப்புல இருக்கு. நான் வரலன்னு எங்க பாப்பா போக சொன்னா, அதனால வர முடியல. நான் போற மாதிரி கேட்டுது. எங்க வீட்டுல அவங்கள அழைச்சிக்கிட்டு, பையங்கெல்லாம் இல்லை. நேராக அங்கே சாமிகிட்ட போய் 4:30 மணிக்கு கொடுக்குறேன், மாட்டவே மாட்டேங்கிறாரு அந்த குருக்கள். நான் முடியாதுங்க, இங்கே 4:30 அர்ச்சனை கிடையாது, நீங்கள் அங்கே போங்க அங்கே போங்கங்கிறாரு. ஐயா, நான் அங்கே அர்ச்சனை பண்ண மாட்டேன். நான் வந்து சாமிக்கு தான் அர்ச்சனை எனக்கு நீங்கள் பண்ணணும். நான் இதுக்காக தான் வாங்கிட்டு வந்திருக்கேன் சொல்லலாம். இல்லைங்க அதெல்லாம் கிடையாதுங்க. என்னங்க நீங்கள் போய் ராகு காலத்தில் சிவனுக்கு அர்ச்சனை பண்ணுறீங்க? நேற்று நடந்த நிகழ்வு. சிவனுக்கு ராகு காலத்தில், ஐயோ ராகு காலம், நாங்களாம் காலத்தை கடந்தவர்கள் இல்லையா? நீ வந்து முதல்ல சாமிக்கு அர்ச்சனை பண்ண, தெரியாமல் வந்து கேட்கல, நீங்கள் பண்ணுங்கன்னொன்னே மாட்டினார். நீங்கள் பண்ணலைன்னா நான் வந்து ஃபேஸ்புக்கிலலாம் போட்டுருவோம் நாளைக்கு அப்படின்னோடனே டக்குன்னு ஷாக் ஆகிட்டார். உடனே எங்கள் வீட்டுக்காரங்க ஏங்க இதெல்லாம் பண்ணிட்டுருங்க, ஒரு அர்ச்சனை பண்ணி விடுங்கன்னொன்னே அப்புறமா கேட்டுக்கிட்டு பண்ணார். அப்படி ஒரு சிக்கலாயிட்டு. இன்னொரு பெரிய சிக்கல் என்ன ஆகிட்டுதுன்னா, நான் என் பையனுக்கு வந்து 2 ஆண்டுகளுக்கு முன்பே சொல்லி அப்படியே வரும்பொழுது அவரை ஒரு கும்பிட்டுட்டு வாடா, அவங்கெல்லாம் பலகாலம் வந்து பக்தியினால் வழிபட்டு பலகாலம் தவம் செய்து அந்த ஆற்றலை பெற்றவர்கள். அந்த கிரகங்கள்லாம் அவர்கள்லாம் வந்து வழிபட வணங்கத்தக்கவர்கள். வணங்கிட்டு மட்டும் வா, அவர்கள்ட்ட போய் அதை கொடு இதை கொடுலாம் கேட்டு சங்கடப்படுத்தாத. சாமியே வந்து நாளும் நாதன் அமர்கின்ற நாயகேச்சரன் நன்னுவார், கோளும் நாளும் தீயே வேணும் நன்றாம் குறிக்கொண்டு ஞானசமுந்தர வாக்கு. உனக்கு விதிப்படி கோளு நாளும் பெருமான் விதித்த விதிப்படி தீயவாதா இருந்தாலும் நீ நாகேஸ்வரத்தை நன்னி வழிபட்டினா நல்லதா போயிடுன்னா அந்த பதியத்திலேயே அவர் பாடியிருக்கார். அப்படி ஒரு நிகழ்வு நடந்து அது என்ன ஆயிட்டுது, ஒரு குருக்கள் எனக்கு தெரிஞ்சவரா போயிட்டாரு, என்னை கட்டி பிடிச்சி அங்கே இழுத்துட்டு போயிட்டாரு அந்த இடத்துல. சரி, அந்த என்னதான் அங்கே நடக்குதுன்னு அதெல்லாம் பார்த்துட்டு இருந்தார். நல்ல ஒரு சிறப்பாக வந்து பண்றாங்க, ரொம்ப தூய்மையா இருந்தது. அதே நான் பெருமைப்படுத்தி, அந்த இவ்வளவு கூட்டம் வர ஒரு கோயிலை வந்து இவ்வளவு தூய்மையா வச்சிருக்கவே முடியாது. ரொம்ப சிறப்பாக இருந்தது. அங்கேயும் உள்ள செருப்பை போட்டு வச்சிருந்தானோ அதெல்லாம் கொஞ்சம் கண்டிச்சு பண்ணணும்னு இது வீடியோலாம் எடுத்து வந்திருக்கேன். நேரம் இல்லை இன்னைக்கு போடப்போ. அப்போ சாமணல் வேதனும் தக்கன் தன் வேள்வி தகர்த்தானுன்னு சொல்லி, தக்கன் வந்து செய்த தவறே வந்து பெருமான வேண்டிதான் 1000 ஆண்டுகள் பூஜை செய்து பிரம்மதேவரோட மூத்த மகன். அவ்வளவு வரங்களையும் இவர்கிட்ட தான் வந்து வாங்குறான். இந்த வரத்தை வாங்கி இந்த ஆட்சி அதிகாரம் வந்தோடனே மறந்துடுறான். பெருமாள் மறந்தது போல, பிரம்மம் மறந்தது போல நாமும் மறந்துட்டு நான் தான் செய்கிறேன், நான் தான் செய்கிறேன், நான் தான் என் பிள்ளைய படிக்க வச்சேன், நான் தான் என் பொண்டாட்டிக்கு வந்து அதை வாங்கி கொடுத்தேன், ஒரு வீடு வாங்கி கொடுத்தேன், நான் இவ்வளவு சொத்து வச்சிருக்கேன்னு சொல்லி சாமி நம்ம உயிர் அறிவில் மேல் வைக்கி நம்ம இயக்கி நம்மளுடைய புண்ணிய பாவத்துக்கு தக்கவாறு நமக்கு ஈட்டி கொடுத்த இந்த நன்மைகளை எல்லாம் நானே செஞ்சேன், நான் தான் வந்தேன் ஒரு அறவுட்டுன்னு சொல்லி இப்படி சொல்றோம் பார்த்தீங்களா? அந்த மயக்கம் பெருமான் தான் நம்ம கையை உபயோகப்படுத்தி அவனை அரைஞ்சாருங்கிறது நமக்கு தெரியல. அப்போ வந்து என்ன ஆயிடுது, அந்த அவன் வந்து என்ன பண்றான், மறந்துடுறான். இந்த ஆட்சி அதிகாரம் எல்லாரும் பண்ணிக்கிறான். பிரம்ம விஷ்ணுலாம் பயந்துட்டு வந்து உட்காந்துருக்காங்க, தேவர்கள்லாம் வந்து பயந்துட்டு இருக்காங்க, முனிவர்லாம் பயந்து உட்காந்துருக்காங்க, ருத்ரர்கள்லாம் அங்க வந்து உட்காந்துருக்கிறாங்க. எல்லாருமே நமக்கு அங்கிரா இருக்கும்போது நாமே வந்து பெருமானுக்கு இணைங்கிறது போல வந்து அப்படிப்பட்ட ஒரு சிந்தனை வந்துடுது. அதனால அப்படிப்பட்ட வேள்வியை தகர்த்து ஞானத்தை உண்டாக்க வேண்டும். பெருமான் மட்டும்தான் கடவுள், ஏக தெய்வம் சிவனே என்று அவருடைய ஆற்றல். அவர்கிட்ட வரம் வாங்கினவனே இப்படி பண்ணான்னா என்ன பண்றது? அதுதான் வந்து பெருமானுடைய இது. எல்லா அருள்னாலும் நம்ம மறந்துடுறோம். அதான் நாமும் 100 100 சொல்லி வானோர் தோழும் நாதமா. பெருமானுக்கு எது நாமம்? எத்தனை நாமங்கள் அவருக்கு? நாமும் 100 100 சொல்லினா, நாமும் 100,000 சொல்லி 100,000 எத்தனை? 1,00,000 லட்சார்ச்சனை சொல்றாங்களா? அது என்ன வச்சுங்களேன்.
அதே போல பூவனூர் புனிதந்தன் நாமம்தான் நாவில் 100 நன்னினார் பாவம் ஆயின பாரி பறையவே தேவர் கோவிலும் செல்வர்கள் ஆவரேன்னு சொல்லி அப்பர் பெருமான் பாடியிருப்பாரு. பூவனூர் புனிதந்தன் நாமம் தான், அந்த ஒரு நாமம் இருக்கு பாருங்க, நமச்சிவாய், அது போதும். இது வந்து பல நாமத்தை சொல்றது. இங்கே பல நாமங்கள் இந்த இதுலயே வருது. கடவுள்னு வருது, பெருமான் வருது, விமலன்னு வருது, மணவாளன்னு வருது, குழகன்னு வருது, சிவலோகம்னு வருது, அரவன்னு வருது, எல்லாமே நாமம்தான். அப்போ வந்து நாமம் 100 நமச்சிவாயங்கிற மந்திரம் மட்டும் இல்லாமல் வெவ்வேறு பெயர்கள்ல லட்சம் பெயர்களால பெருமானை வந்து அழைக்கிறார்கள் அப்படின்னு சொல்லி அந்த பெயர் வந்து பெருமானுக்கு மட்டும்தான் வந்து பொருந்தும். அப்படி வந்து நாமம் 100 சொல்லி வானம் தொழும் நாதனம்னா எதுக்கு சொல்றாருன்னா, நீங்களும் சொல்லுங்கடா, நீங்களும் பெருமானுடைய நாமத்தை சொல்லி தொலைங்க, எப்போ பார்த்தாலும் பெருமானையே சிந்தனை பண்ணுங்க, அவருடைய பலவாறாக அவருடைய திருநாமத்தை எல்லாம் வந்து சொல்லுங்கன்னு சொல்லி நாமத்தை சொல்லக்கூடிய திருப்பதிகங்கள்லாம் இருக்கு இல்லையா, அதெல்லாம் நம்ம சொல்லி போட்டணும். பூமல்கு தன்புழில் மண்ணும், அந்த பூமல்குன்னா அந்த தன்னுன்னா குளிர்ச்சி, குளிர்ந்த புயல்களால் சூழப்பட்ட அங்கே இருக்கக்கூடிய தடாகங்கள் எல்லாம் பூலாம் மல்கி இருக்கு. அந்த சோலைகள் எல்லாம் பூக்கள் வந்து பல வேறு பூக்கள் எல்லாம் போட்டு மனம் பிழிட்டுறது. இந்த மரங்கள்லாம் இருக்கு பார்த்தீங்கன்னா, இறைவனுடைய திருவுருள் வேரில் வந்து ஒரு மனம் இருக்கும். அந்த இதே ஸ்டெம்முன்னு சொல்கிறோம்ல, அந்த மரம் பட்டையெல்லாம் இருக்கு பாருங்க, அதில் ஒரு மனம் இருக்கும். கிளையில வந்து ஒரு மனம் இருக்கும், இலையில ஒரு மனம் இருக்கும். இலையே வந்து பிஞ்சு இலையாக இருக்கும்போது ஒரு மனம், முட்டலாக இருக்கும்போது ஒரு மனம் வரும். அதை போல் வந்து பூவாக இருக்கும்பொழுது ஒரு மனம் பிள்ளிட்டுரும். அப்புறம் பிஞ்சாக வரும்போது மனம் இருக்கும், காயாக இருக்கும்போது ஒரு மனம் இருக்கும். பல்வேறு வந்து நல் மனங்களை வந்து பரப்பக்கூடிய அப்படிப்பட்ட பூம்பிழிகளாக அப்படிதான் இருக்கும் இந்த மரங்கள்லாம். நமக்கு தெரியாது, ஏதோ மரம் இருக்குன்னு அப்படின்னு நினைச்சிட்டு போகிறோம். காட்சிக்கு வந்து ஒரு அழகாகவும் இருக்கும். எல்லாரும் போயிட்டே இருப்பான், மரங்கள்லாம் இருக்கும். எவனுமே இந்த கொடியெல்லாம் ஏறி மரத்தையே மூடி இருக்கும். நான் இங்கே பசங்களெல்லாம் சத்தம் போட்டு பாருங்கடா, அதெல்லாம் சாமி இப்படிலாம் பண்ணியிருக்காரு பாரு, அழக பாடுறா, அப்படி வெளிப்படுறாருன்னு சொல்லுவோம் ஆத்தாங்கரையில். அப்போ நாமம் 100 சொல்லி வானோர் தொழும் நாதரம்னா வானோர் தொழுகிறாங்கடா, வானோர் தொழுதுதான் அந்த வானவர் பதவியை பெற்றிருக்காங்க, நீங்களும் தொழுது தொலைங்கன்னு சொல்லி நமக்கு ஆச்சாரியர் உபதேசம் மறைமுகமாக சொல்வது. அதனாலதான் அவர்களுக்கு இந்த நன்மைகள்லாம் அவர்களுக்கு கிடைக்குது. நீங்களும் 100 நாமத்தை சொல்லி தொழுங்கன்னா, அப்ப இந்த பாட்டை படிக்கிறதால பயன் என்ன இருந்திருக்கு? வானோர்கள் தொழுறாருன்னா நீங்களும் தொழுங்க, நீங்களும் வானோர்களாவீங்க, அப்புறம் சிவலோக வாசிகளாக ஆவீங்க. பூமல்க தன்கொழில் மண்ணுன்னா மண்ணும்னா நிலை பெற்ற, அந்தன்னா அழகிய குளிர்ந்த புகழி நகர் கோமல மாதோடும் வீட்டிலிருந்த குழகன் அன்றேன்னா இளமையும் அழகும் மென்மையும் உடைய அந்த அம்பிகையோடு வீட்டிருக்கக்கூடிய பெருமானே அப்படின்னு சொல்றாரு. அடுத்தது வந்து 6வது பாடல். இரவிடை ஒல்லெறி ஆடினானும் நள்ளீர்களில் நட்டம் பயின்றாடும் நாதனும் இமையோர் தொழ செரு இடை முப்புறம் தீ எரித்த சிவலோகனும் பொறுவிடை ஒன்று உகந்து ஏறினானும் புகழி நகர் அறவிடை மாதோடும் வீட்டிலிருந்து அழகன் அன்றே. அப்ப இறைவிடை ஒல்லிரையாடினான்னா தெரியும், இந்த உலக உயிர்கள் இயக்கத்திற்காக 3 பாடல்கள்ல இந்த எரியாடுறது வருது. இடையராது நடனம் ஆடிக்கொண்டிருக்கிறாரு. நள்ளிரலில் நட்டம் பயின்றாடும் நாதனேன்னா நள்ளிரலிலும் நட்டம் பயின்றாடும் நாதனேன்னு பொருள் எடுக்கணும். அப்ப நள்ளிரலில் இருந்து நட்டம் ஆடுறாருன்னா மற்ற முன்னிரலிலும் பின்னிரலிலும் பகல்லையும் ஆடல்னு எடுத்துக்க கொள்ளக்கூடாது. நாம வந்து நள்ளிரலிலும் நட்டம் ஆடும் பெருமான்னு எடுத்துக்கணும். இமையோர் தொழ செரு இடை, செரு என்றால் வந்து என்னன்னா போர்னு ஒரு பொருள், ஊடல்னு ஒரு பொருள், இந்த இடத்துல போர்னு சொல்லி அந்த பூசல் ஏற்படுதில்ல, முப்புராசுரர்கள்லாம் தேவர்களை எல்லாம் அழிக்கிறாங்க, அவர்கள் வந்து சிவ பூஜை செய்கிறாங்க, எல்லாமே வச்சிருக்கிறாங்க. முனிவர்களுக்கான தியான மண்டபம் அது இது சிவாலயம் எல்லாருமே வேதாகமெல்லாம் செஞ்சு நல்லா இருக்கிற வரையிலும் ஒன்றும் பிரச்சனையே இல்லை. ஆனால் அவன் என்ன பண்ணுறான், தேவர்களை அழிக்கிறான். நம்ம முன்னோர்கள் எல்லாம் அழிச்சாங்கன்னா அந்த ஒரு தவறு தான் வந்து பண்ணுறான். அப்படிப்பட்ட இது தாங்க முடியாமல் 1000 ஆண்டுகளாகியும் வந்து இந்த கொடுமையை அனுபவித்து அது தாங்க முடியாமல் வந்து சரணடைஞ்ச தேவர்களை காப்பதற்காக அப்படி பார்க்குறாரு. சிரித்த உடனே முப்புறமும் எரிஞ்சு போயிடுது. அப்படிப்பட்ட சிவலோகனம் என்று சொல்லி இந்த சிவலோகங்கிற சொற்பதத்தை சிவ என்று சொல்லு அங்கே வந்து நமசிவாயச சிவதராயச என்று சொல்லி மங்கள வடிவனாராகவும் தம்மை தொழுபவரையும் மங்கள வடிவனராக ஆக்கக்கூடியவனுமாகிய சிவபெருமான் என்ற பொருள் அமைந்து அங்கே யஜுர்வேதத்தில் நடுவில் இருக்கார் இல்லையா, இங்கே பாருங்க, முன்னாடி 5 பாடல் பின்னாடி 5 பாடல். எப்படி அங்கே வந்து விண்ணினார் பணிந்தேத்த வியப்புறம் மண்ணினார் மறவாது சிவாய என்று எண்ணினாருக்கு வானகம் பண்ணினார் அவர் பாலைத்துறையரே என்று சொல்லி
5வது திருமுறையில 51வது பதிகத்துல நடுவுல 6வது பாடல்ல நாவரசர் பாடியிருக்காரோ, அப்படி இந்த பதிகத்துல நடுவுல நானா வந்து சிந்திச்சு அத கண்டுபிடிச்சேன். ஆமா. ஆமா. இரவிடை உள்ளெரி ஆடினானும் இமையோர்தொழ செறியிடை முப்புறம் எரித்த சிவலோகனும். சிவலோகத்தில் இருக்கக்கூடிய பெருமானை தான் இங்கே புகழி நகர்ல இங்க வீற்றிருக்கார். அம்மையும் அப்பெருமாக நமக்காக வந்து வீற்றிருக்கிறாரு அப்படின்னு சொல்லி, ஒரு விடை ஒன்று உகந்து ஏறினான்னா ஆற்றல் அடல் விடை ஏறும் ஆளவாயன்னு சொல்ற மாதிரிக்கு போர் குணம் உள்ள அந்த விடை சாதாரண விடை கிடையாது. எல்லாத்தையும் தூக்கி எறிஞ்சிடும். மலை போல வந்த யானையா இருந்தாலும் குத்தி தூக்கி உருட்டி தூக்கி எறிஞ்சிடும். பொறுதல்னா போரிடல், தாக்குதல், அழைத்தல், மாறுபடல் என்று பல பொருள்கள் இருக்கு. இதுல பொருவிடைன்னா வந்து எவர் வந்தாலும் வெற்றி கொள்ளக்கூடிய அப்படிப்பட்ட விடைன்னு எடுத்துக்கொள்ளலாம். ஒன்று உகந்து ஏறினானும் அதை வந்து விருப்பத்தோட அதை விடைய வாகனமாக ஏறுறாரு பெருமான். புகழி நகர் அரைவிடை மாதோடும் வீட்டிலிருந்த அழகன் நன்றை. நான் வந்து பெருமான் அம்பிகையோட இடைய வந்து குறுகி இருக்கும்னு சொல்லி இதான் அந்த உடல் அமைப்பு தானே அப்படி வந்து குறுகி வந்து விரியணும். அந்த இடைப்பகுதியை வந்து பலவாறாக வந்து சொல்லியிருப்பாங்க. இந்த அறவிடை மாதோடுன்னா அரவு போன்ற வந்து மெலிந்திருக்கக்கூடிய என்ற ஒரு பொருள் விரிந்து போய் அப்புறம் மெலியுது இல்லை அப்படி ஒரு பொருளும் வந்து எடுத்துக்கொள்ளலாம். அம்பிகையை அரவு கட்டியிருந்ததாக எந்த இடத்துலையும் வந்து வரலை. அதனால இந்த இடத்துல வந்து ஒரு பாம்பு போன்ற ஒரு மெலிந்த அப்போ வந்து என்ன ஆயிடுதுன்னா அதுக்கு கீழே உள்ள பகுதி அப்படி பாம்பு போல விரியுது பாருங்க. அப்படி கூட நம்ம வந்து அதை எடுத்துக்கொள்ளலாம். அப்படிப்பட்ட பொலிவுடைய அழகுடைய அந்த உடல்ல உள்ள நளினங்கள் வளைவு நெளிவுகள்லாம் இருக்குல்ல, அப்படிப்பட்ட பெண்ணாகிய அம்பிகையோடு வீட்டிருந்த அழகன்னு சொல்றாரு பெருமான். வேறு இடங்களையும் சொல்லியிருக்காரு. அழகன்னா அவரை விட யாருமே அழகன் கிடையாதுன்னு அர்த்தம். அழகன்ற சொல்ல வந்து பெருமானுக்கு எது சொன்னா மற்றதெல்லாம் பெருமானுடைய பிரதிபலிப்பு தான். பலவாறாக அந்தந்த உயிர்களோட உள்ளம் இருக்கு பாருங்க, அதுக்கு தகுந்தாப்புலதான் விரியும். உள்ளத்துல என்ன இருக்கோ அதுக்கு தகுந்தாப்புலதான் உருவமாக அமையும். அப்படி வந்து அறவிடை மாதோடும் வீற்றிருந்த அழகன் அன்றே என்று சொல்லி உகந்துன்னா விரும்பி என்று பொருள். பொருள்னா பொருதல்னா போரிடுதல், சண்டை போடுறதுலாம் ஒரு பொருள். செருனாலும் வந்து பொருதல் தான், போரிடல் தான். ஒள்ளெறின்னா ஒளி மிகுந்தன்னு அர்த்தம். ஒள் என்ற சொல்லுக்கு ஒளி மிகுந்த என்று சொல்லு. அடுத்தது 7வது பாடல். சேர்ப்பது தென்சிலை மேவினானும் திகழ் பாலன் மேல் வேர்ப்பது செய்து வெங்கூற்று உதைத்தானும் வேள்வி புகை போர்ப்பது செய்து அணி மாடம் ஓங்கும் புகழி நகர் பார்ப்பதியோடு உடன் வீட்டிலிருந்த பரமன். பார்வதி தேவி, அதான் மலைமகள்னு அர்த்தம். பார்வதியோடு அவளோட உடன் வந்து வீட்டிருக்கிற பரமன் யாரு, பரமேஸ்வரன் யாரு தெரியுமா? சேர்ப்பது தின்சிலை மேவினான்னா அந்த திண்ணிய அந்த மேருமலையே வந்து வளைச்சி அப்படிப்பட்ட ஒரு பெருமான் இருக்கலாம். அப்போ வந்து வேற ஒரு கருத்துல எடுத்தனா அந்த திண்மையாக உள்ள அந்த மலையில் வந்து அந்த கைலாய மலையில் வந்து தான் வந்து வீட்டிருக்கக்கூடிய பெருமான் என்று அப்படியும் ஒரு பொருள் எடுக்கலாம். இந்த இடத்துல வந்து தின்சிலையை வந்து அந்த திண்மையான மலையே வந்து வளைத்தவன் அந்த பொருளோட வந்து திண்மையான அந்த கைலை மலையில வீட்டு இருக்கக்கூடிய பெருமான் என்று எடுப்பதுதான் அது வந்து சரியாக இருக்கும்னு நினைக்கிறேன். திகழ் பாலன் மேல் வேர்ப்பது செய்த வெங்கூற்று உதைத்தானோ செய்த. ஆமா, அவ வந்து அங்க தன்னையே சரணடைந்த மார்க்கண்டேய தேவன், அந்த புராண செய்திகள்லாம் இருக்கு பாருங்க. மார்க்கண்டேய தேவனை அந்த கோபத்தோட மார்க்கண்டேயன் வந்து நீ என்னடா என்ன பிடிக்கிறது, நான் ஒரு லோகத்துக்கு எனக்கு இந்திர பதவியம் வேண்டாம், திருமால் பதவியம் வேண்டாம், நீ எந்த லோகத்துக்கு கூப்பிட்டாலும் நான் வரமாட்டேன், எனக்கு பெருமான் இருக்கான்னு சொன்னோன்னா அவனுக்கு கோபம் வந்து அந்த சினம் வந்தோடனே வேர்க்கும் இல்லையா, அப்படிப்பட்ட நிலையில உள்ள அந்த கூட்டுறவுனை லேசா வந்து உதைத்து அடர்த்த அந்த கூட்டு உதைத்த அந்த வரலாறை வந்து சொல்றாரு. அதே போல திகழ் பாலன் மேல் வேர்ப்பதுன்னு சொன்னோன்னா இவன் வரான்னு அஞ்சி போய் பண்ணும்போது பிள்ளைக்கு அதுக்கு வேர்க்கிறதாவும் எடுத்துக்கலாம். இந்த சினத்தால் வந்து காலனுக்கு வேர்த்தது போலவும் நம்ம வந்து அப்படியே எடுத்துக்கலாம். அதனால ஒன்றும் பெரிய இது கிடையாது. அப்படிப்பட்ட வெங்கூற்று வெம்மையாக, வெம்னா வெம்மைன்னு அர்த்தம், ஒரு சினந்து வரக்கூடிய அப்படி அந்த கூற்றுவனையை உதைத்து அந்த மார்க்கண்டேயனை காட்டுறவர்னு அர்த்தம். அதோட பயன். வேள்வி புகை போர்ப்பது செய்து அணி மாடம் பொங்கு புகழி நகர்னா அந்த வேதாகம வேள்விகள் அங்க வந்து எப்படி நடக்குதுன்னு சொல்ல ஆனபுகழ் வேதியர்கள் ஆகுதியின் மீது புகை போகி அழகார் வானமுறு சோலை மிசை மாசுபட மூசும் மயிலாடுதுறைன்னு சொல்லி இங்க வந்து பாடியிருப்பாரு.
மண்ணில் பெருவேள்வி வளர்தை புகையினாலும் விண்ணில் புயல் காட்டும் வீழி மழைன்னு மேலே போய் மழை பெய்யுது இந்த இவங்கெல்லாம் பண்ணுறாங்க. அதை விட வந்து நமக்கு ஓமமாம்புலியூர்ல அம்பரமாகி அழல் உமிழ் புகையின் ஆகுதியால் மழை பொழியும் உம்பர்கள் ஏத்தும் ஓமமாம்புலியூர் உடையவர் வடதலி அழுவேன்னு தெளிவாக இதெல்லாம் மனப்பாடம் பண்ணோம். இந்த பாடம் நடத்தக்கூடிய அன்பர்கள்லாம் இந்த தொடர்கள் எல்லாம் வேள்வி புகையால் வந்து என்ன வருதுன்னு நிறைய தொடர்கள் இருக்குன்னா இதுதான் சொல்றேன். அம்பரமாகி மேல அழல் உமிழ் புகையின் அழல் அங்க வந்து வேள்வி குண்டம் போறோம்ல உமிழ் புகையின் ஆகுதியால் இந்த ஆகுதி பொருள்ல போனோம்னா அது மேல போய் மாசுபட மூசுது இல்ல மழை பொழியும். ஆமா, அம்பரமாகி அழல் உமிழ் புகையின் ஆகுதியால் மழை பொழியும் உம்பர்கள் தேவர்கள் ஏத்தும் ஓமமாம்புலையோ உடையவர் அதை உடைமையாக உடையவரா வடதலி அதுவே என்று சொல்லி ஞானசமுந்தர பாடல் தான் பாடியிருப்பார். அப்ப இந்த வேள்வி புகை வந்து அப்படியே போய் படறதால தான் அந்த மழையே பெய்யுது. பஞ்சபூதங்கள்ல மழையை நமக்கு வந்து பெய்யுதுன்னா இந்த வேதாகம வேள்வி சிவபெருமானை முன்னிலைப்படுத்தி செய்வதால சிவபெருமானுக்கு ஆகுதிகள் எல்லாம் பண்ணும்போது அந்தந்த தேவர்களுக்கு போய் சேர்ந்துடுது. சிவபெருமானை போட்டு செய்யக்கூடிய இந்த ஊர்ல பஞ்சபூதங்களாகி நாம வந்து பஞ்சபூதங்களுக்கு அதிபதியாக நாங்க வந்து நல்ல மழை பெய்யணும், நல்ல வெயில கொடுக்கணும், நல்ல காற்றை வீசணும், எல்லாமே அவெல்லாம் வந்து நல்ல நீரை கொடுக்கணும்னு அதை தான் அது ஒழுங்கான வேலைகளை வந்து செய்யும். அது அது வந்து அப்படியே வேள்வி புகை வந்து படர்ந்து போய் மேகம் போல திரண்டு இருக்கக்கூடிய அப்படிப்பட்ட மாடங்கள்லாம் ஓங்கி அந்த மாடங்கள்லாம் அவ்வளவு உயரம் இருக்கு. அதுல அப்படியே போய் இந்த புகையெல்லாம் படிகிற மாதிரிக்கே இருக்கு. ஓங்கும் போலி நகர் எங்க யாரோட இருக்காருன்னா பார்ப்பதியோட இருக்கக்கூடிய பெருமானேன்னு சொல்றாரு. அடுத்தது 8வது பாடல் கல் நெடு மால் வரைக்கு அரக்கன் இடர் கண்டானும். கல்லுன்னா மலைன்னு தான் அர்த்தம். நெடு மால் வரைன்னா பெரிய வரை, வரைனாலும் மலை, கல்லாலாகிய மலை. அதன் கீழே அரக்கன் இடர் கண்டானும். லேசாக வந்து அப்படியே அவன் வந்து கைலாய மலையை வந்து எங்க வந்து பெருமானம் வீட்டு இருக்கிறானு சொல்லி மலையே தூக்குற அளவுக்குன்னா அந்த ராவணனை நம்ம வந்து மனுஷனாக தான் அப்படி இப்படிலாம் சொன்னா கூட மனுஷனாக நினைச்சிட்டு இருக்கோம். அப்படிப்பட்ட உருவத்தை எடுக்கக்கூடிய ஆற்றல் உடையவன் மலையே வேரோடு வந்து 20 கைகளாலையும் பெயர்த்து எடுக்கக்கூடிய ஆற்றல் தான் அதையும் பார்க்கணும். அவனை என்ன செய்யறாரு, மனசால அப்படி நினைக்கிறாரு. நினைச்சோடனே அவன் வந்து 20 தோளும் கைகளும் அடர்த்து உடல்லாம் மேனியெல்லாம் வந்து காயப்பட்டு அங்க வந்து மாட்டி குளிக்கிறாங்க வேற வழி இல்லாம. கல் நெடுமால் வரைக்கு நெடிய அந்த பெரிய அந்த மலைக்கு அரக்கன் இடர் கண்டானும். அவன் இடப்பெறுவதை கண்டானும். வில் நடும் போர் விரல் வேடனாகி விசையருக்கு ஒரு விசையனுக்கு வந்து அருள் கொடுப்பதற்காக பண்டு இது பாசுபதம் ஈந்துகந்தான், பார்த்தனுக்கு பாசுபதம் ஈந்துகந்தான்னு சொல்லி திருக்கோளில வந்து வரும். வில் நெடும் போர் விரல்னா விரல்னா திறமைன்னு அர்த்தம். விரல்னா விரன் மெண்டர்ன்னு சொல்றோம்ல, அது போல திண்மை உள்ளவர், திறன் உள்ளவன். அவனுக்கு வில்லாளி அவனை மாதிரி யாருமே கிடையாது. வில் நெடும் போர் நெடிய காலம் வந்து போர் செய்யற அளவுக்கு வந்து ஆற்றல் உள்ளவன். அவனை வந்து யாருமே வெற்றி கொள்ள முடியாது. அப்படிப்பட்டவனுடைய ஆணவத்தை அழிச்சு போடா உன்னோட நான் இருக்கேன்னு சொல்லி சாமி வேடனாகி விசையருக்கு அவனோட வந்து பொறுது. அவன் வந்து தோற்ற பிறகு தன்னை வெளிப்படுத்தி காட்டி அந்த விஜயனாகிய அதை பாருங்க. அந்த மகாபாரதம்லாம் இந்த முட்டாள்லாம் பொய்ன்னு சொல்றான். நம்ம அளவுல பொய்யா இருக்குமா, ராமாயணம்லாம் பொய்யா இருக்குமான்னு நினைப்பான். ராமாயணத்தை அப்படியே பாடியிருக்காரு ஞானசம்பந்தர். மகாபாரதத்துல உள்ள அவ்வளவு அந்த 9வது பாடல்கள்ல அவ்வளவு அங்க இதுல 4000 திவ்ய பிரம்மத்துல சொல்லாத சில செய்கைகள்லாம் கூட சொல்லியிருக்காருன்னு சொல்லுவாங்க. பொன் நெடுங்கோல் கொடுத்தானோ இந்த இடத்துல என்னன்னா அங்க வந்து பார்த்தனுக்கு பாசுபதம் ஈந்து கொண்டான்னு சொல்லி அங்க வந்து பாடல் வரும். பாசுபதம் தான் கொடுத்தாருங்கிறது தான் புராண வரலாறு. அந்த பாசுபதம் வந்து எப்படி இருக்குங்கிறதுக்கு நமக்கு இந்த பாடல்ல தான் சொல்லியிருக்காரு, வேற எங்கேயுமே கிடையாது. இதையும் வந்து பார்க்கணும். அது பொன்போல் வந்து மிளிரக்கூடியது, நெடிய ஒரு கம்பு போல வேல் போல இருக்கணும், நம்ம அப்படி எடுத்துக்கலாம். பொன்னெடுங்கோல் கொடுத்தானும் அது கொடுத்தது பெருமான்னு சொல்றாரு. அந்தன் புகழி நகர்னா அழகிய குளிர்ந்த இந்த புகழி நகர்ல அன்னமான நடை மங்கையோடும் அமர்ந்தான் என்றே. அந்த அம்பிகையோட நடை என்னன்னா அன்னம் எப்படி அசைந்து மெதுவா நடக்குமோ அப்படி நடக்கக்கூடியன்னு சொல்லி அந்த அம்பிகையோட இயல்பை வந்து நடையழக அந்த இடத்துல சொல்லி மகிழ்கிறாரு. அந்த மங்கையோடு இருக்கக்கூடிய பெருமான் அல்லனும் அப்படின்னு சொல்லி அடையாளம் காட்டுறாரு. அடுத்தது 9வது பாடல் எப்பொழுதுமே நமக்கு பிரம்ம விஷ்ணு பாடல். பொன்னிற நான்முகன் பச்சையான் என்று இவர் புக்குழி தன்னை இன்னான் என காண்பறிய தழல் சோதியும் புன்னை பொன் தாது உதிர் மல்குமம் தன் புகழி நகர் மின்னிடை மாதோடும் வீட்டிலிருந்த விமலன் என்றே. ஆஹா, பொன்னிற நான்முகன் அப்படியே வந்து பொன் போலும் வந்து அப்படிப்பட்ட ஒரு நிறத்தை உடையவன் வந்து
நான்முகன். பச்சையான், இவருக்கு என்னடா பச்சையான் இந்த இடத்துல சொல்லியிருக்காருன்னா, பச்சை மாமலை போல் மேனி பவளவாய் கமலை செங்கன், அந்த இவர் பாடியிருப்பாரு இது அச்சுதா திருமணம். அமரர் ஆமா, அச்சுதா அமரர் ஆயிரதம் கொழுந்தே என்னும் அச்சுவை தவிர யான் போய் இந்திரலோகமாலும் அச்சுவை பெருணும் வேண்டேன் அரங்கமானவர்கள்னு அந்த சின்ன வயசுல படிச்சது. தொண்டரடி பொடியாழ்வாரியா, தொண்டரடி பொடியாழ்வார். ஆமா, தொண்டரடி பொடி. நல்லது நல்லதுமா, நீங்க சொல்றதுதான் சரி. அந்த பாடலே எனக்கு மனப்பாடம் அது. சிவ சிவ. அதெல்லாம் என்னடா பச்சையான்னு போட்டிருக்காருன்னா எனக்கு அந்த பாடல் நினைப்பு வந்துட்டு, நான் இது வந்து பார்த்துக்கிட்டே வரும்போது பச்சையான்னு நிறைய இடங்கள்ல வராத, என்ன பெருமாளுக்கு போய் பச்சை நிறம், கருமை நிறத்தை தான் நிறைய சொல்லுவாங்க, நீளத்தை சொல்லுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த பாடல் எனக்கு நினைவுக்கு வந்துச்சு. சிவ சிவ. பொன்னிற நான்முகன் பச்சையான் என்று இவர் புக்குழி அவர் வந்து புகுந்து பார்க்குறாங்க. மேலே புகுந்து வானத்துல புகுந்து பார்க்குறாரு, பூமியை தோண்டிட்டு போய் பார்க்க போறாரு. தன்னை இன்னான் என காண்பறிய தழல் சோதியம், இன்ன தன்மையன் என்றறி ஒன்னா அப்படின்னு சொல்றாருல, அவரோட தன்மை பிறர் அறியா பெருமான் என்று. பிறர், அதாவது நம்ம அறிய முடியும், நம்ம தான் அனுபவிக்கிறோம்ல, பெருமான் தான் நமக்கு கொடுக்குறாரு, நம்ம அனுபவிக்கிறது, இப்ப கேட்கறது, சொல்றது, இப்படி ஒரு அரங்கத்தை அமைக்கிறது எல்லாமே பெருமானுடைய செயல்பாட்டு கருவியாக நம்ம விட்டு இருக்கிறோம். இதுதான் நடக்குது. அப்ப தன்னை இன்னான் என காண்பறியன்னா பிறரால் வந்து காண முடியாது. ஆணவத்தோடு அவர்கள் போய் யாரு பெரியவன்னு, பெரியவர் ஒருத்தர் இருக்கிறத மறந்துட்டு அவரால் தான் நம்ம பெரியவரா இருக்கோம், படைத்தல் காத்தல் எல்லாம் செஞ்சிட்டு இருக்கணுங்கிறதே மறந்துட்டு தமிழ் யாரு பெரியவர் அப்படிங்கிற அந்த போட்டி வந்தோடனே உனக்கு மேல நான் ஒரு ஆள் இருக்கேன்னு சொல்லி நில முதல் கீழ் அண்டமுறை நிற்கும் பொழுது இது என்னடான்னு தெரியல. அப்பயும் கீழே போய் பார்க்குறாரு, மேலே போய் பார்க்குறாரு. அப்புறம் வந்தோடனே தான் இந்த தழல் நடுவே வந்து உருவத்தை காமிக்கிறாரு. இந்த திருமுறை இதுல கூட திருவையிலூர்லயே அந்த தாழ் நடுவே உருவத்தை காமித்தார் என்ற ஒரு பாடல் அதுல வரும். அது இன்ன தன்மையை நின்று அறியாதுன்னா தன்னை வந்து அந்த ஜோதியாக இருக்காரு, தன்னை வந்து யாருன்னு கூட அந்த ஜோதியில இவர்களால் வந்து ஜோதியாக எழுந்த பிறகும் காண முடியல. அப்புறம் வந்து பெருமான் காட்சிப்படுத்துறாரு. புன்னை பொன் தாது உயிர் மல்கும் அங்க சொல்றாரு, அங்க புன்னை மரங்கள்லாம் நிறைய இருக்கு, அது புன்கு சூரியம் அப்படின்னு சொல்லி வரும், புகழின்னு சொல்லியிருப்பாரு. புன்னை பொன் தாது, பொன் போன்ற தாதுகளை வந்து உதிர்க்கக்கூடிய புன்னைகள்லாம் மல்கும்னா நிறைந்திருக்கக்கூடிய அம்தன் புகழி நகர், அந்த குதிர்ச்சி பொருந்திய புகழி நகர்ல மின்னிடை மாதோடம், மின்னல் போன்ற இடையை உடைய, அது வந்து ஓமையாக பல இடங்கள்ல சொல்லியிருப்பாங்க, மின்னல் இடைன்னு சொல்லியிருப்பாங்க. மின்னிடை இதெல்லாம் இங்க இருந்து தான் எடுத்திருக்கான். சினிமா பாட்டு எழுதினவன் பூரா வந்து அவங்களாம் அப்படி படிச்சிருக்காங்க. அதுதான் நம்ம பெரியது. என்னன்னா, நான் கம்பராமாயணம், மகாபாரதம், நம்ம திருமுறைகள்ல அவ்வளவு திருமுறைகள்லையும் இந்த பாடலாசிரியர்கள்லாம் அவங்க படிச்சதால தான் அவர்களால் வந்து நிறைய சொற்பதங்கள் அங்க வந்து ஒரே சொல்லுக்கு 10 சொல்லு, ஒரு பொருளுடைய ஒரு இதுக்கு செய்திக்கு 10 சொல்லு 5 சொல்லு அவர்கள் வந்து தெரிந்து வைத்திருந்தார்கள். இப்படி அதனாலதான் அவங்களாம் எழுதுறாங்க. மின்னிடை மாதாகிய அம்பிகை, அம்பிகையோடு வீட்டிலிருந்த விமலன்னா எந்தவித குற்றமும், விமலன், அமலன், நிர்மலன், நிமலன், இதெல்லாம் வந்து எந்தவித குறைபாடும் இல்லாதவன் என்று அப்படி நம்ம எடுத்துக்கொள்ள வேண்டும். இந்த வித மலம்ன்றா வந்து தீது, அறியாமைங்கிற தீங்கு, அதை மட்டும் ஆணவம்னு இல்லை, எந்த வித இதுவும் குறையாலும் வந்து பற்றப்படாமல் சோதி வடிவாக தூய்மையாக இருக்கக்கூடிய பெருமான் அல்லவா அப்படின்னு வினவுறார். இங்க வந்து உறுதி பொருளை சாதிக்கிறாரு. இங்க வண்டமர் கோதையோடு இருந்த மணவாளன் தான் யாரு அவரு? பிண்டியும் போதியும் பேணுவார் பேணாததோர் தொண்டரும். பிண்டின்னா அந்த இவர்களை புத்தர்களும் சமணர்களும், பிண்டின்னா வந்து சமணர்களை குறிக்கும், போதின்னா புத்தர்களை குறிக்கும். அவர்கள் வந்து பேணக்கூடியவர்களை வந்து பேணாததோர், அவர்களை வந்து வழங்கக்கூடிய கடவுளையும் பேண மாட்டார்கள், அவர்களையும் பேணாதது ஓர் தொண்டரும். ஓர் என்றால் வந்து ஒப்பற்ற என்று பொருள். ஒருங்கிறதுக்கும் ஓருங்கிறது வந்து இந்த உயிர் எழுத்துக்களுக்கெல்லாம் முன்னாடி வரும். இந்த இடத்துல தொண்டருங்கும் பொழுது அப்படிப்பட்ட தொண்டர்கள் வந்து ஒப்பற்றன்னு அர்த்தம், ஒருமைன்னு வராது, ஒருமை சூழல்ல வராது, தொண்டர்களும் தான் எடுத்துக்கணும். ஓர் தொண்டரும் காதல் அப்படிப்பட்ட தொண்டர்கள் எல்லாம் வந்து விரும்பி போற்றப்படுகின்ற சோதி வடிவாக இருக்கக்கூடிய, சுடர் வடிவாக இருக்கக்கூடிய பெருமான் என்று இந்த இடத்துல வந்து சொல்றாரு. சிவா சிவாய நம. நல்லது.
சரி இருந்துட்டு போட்டோம். ஆமா, பிண்டியும் போதியும் பேணுவார். அவர்கள் யார் வந்து பேணுகிறார்களோ அவர்கள் வந்து ஏதோ ஒரு கருத்துக்களை கொள்கைகள்லாம் வச்சுட்டு இருக்காங்கல்ல, அவர்களை வந்து இவர்கள் நம்ம வந்து போற்றாததை அப்படிப்பட்ட ஒப்பற்றாதெல்லாம் காதிலேயே வந்து கேட்டுக்க மாட்டாங்க. அவர்கள் வந்து திரும்பி கூட பார்க்க மாட்டாங்க. அப்படிப்பட்ட ஒப்பற்ற தொண்டர்கள் காதல் செய்யக்கூடிய சோதியாயே சுட சோதினா சோதி வடிவாக ஒளி வடிவாக இருக்கக்கூடிய பெருமான்னா, நம்ம உள்ள பார்த்தோம்னா நம்ம ஆன்மா வந்து ஒளியோடு தான் இருக்கும். அந்த பெருமானும் வந்து ஒளியோடு இருக்கான். அப்படிப்பட்ட சோதி வடிவாக அந்த பெருமான் உருவத்தை தாங்கி வந்திருந்தாலும் அவரை வந்து சோதி வடிவாக வந்து காணக்கூடிய ஆற்றல் உடைய அப்படிப்பட்ட தொண்டர்கள் என்று எடுத்துக்கொள்ளலாம். முதல்ல அவர்கள் வந்து பாட்டில் வந்து தன்னை இன்னான் என காண்பறிய தழல் சோதின்னு அவர்களுக்கு சொன்னாங்க, ஆணவமா உள்ளவர்களுக்கு. இப்ப இந்த இவர்களை பொறுத்தவரையிலும் இந்த தொண்டர்கள்லாம் காதல் செய்யக்கூடிய ஜோதியாயே சோதியாக இருக்கக்கூடிய பெருமான்னா இந்த சோதி வடிவாக பெருமான் இருக்கிறார் என்பதை இது உரை நூல்ல இருக்காது. உணரக்கூடிய ஆற்றல் பெற்ற ஒப்பற்ற தொண்டர்கள்னு நம்ம எடுத்துக்கொள்ளணும். புண்டரீகம் மலர் பொய்கை சூழ்ந்தன்னா தாமரை மலர்களால் வந்து இருக்கக்கூடிய பொய்கைன்னா இயற்கையாக வந்து உலகம் தோன்றும் பொழுதே ஏற்பட்ட நீர்நிலைக்கெல்லாம் பொய்கை என்று பெயர். அங்கே அப்படிப்பட்ட பொய்கையால் வந்து சூழப்பட்ட புகழி நகர்ல வண்டமர் கோதையோடும் எப்பொழுதுமே மலர்களை வந்து தேனிறைந்த மனம் நிறைந்த மலர்களை வந்து சூடியிருப்பதால வண்டுகள்லாம் வந்து விரும்பி வரக்கூடிய அமர்னா விரும்பி வரக்கூடிய அந்த கோதையாகிய அம்பிகை கோதையோடும், கோதைன்னா மாலைன்னு கூட ஒரு பொருள், அதை போல இருக்கக்கூடிய அம்பிகையோடு இருந்த மணவாளன்னு சொல்லி மணவாள கோலத்தை வந்து 3 இடத்துல இந்த சொல் வருதுன்னு நினைக்கிறேன் இதுல, இந்த பதியத்தில். ஆமா. அப்புறம் பூங்கமழ் கோதையோடும் பூக்கள் கமழ்கின்ற கோதையாகிய அம்பிகையோடு இருந்தான். யார் இருந்தா? புகழி நகர் பாங்கனை. புகழி நகர்ல பாங்கன்னா தோழன் என்று ஒரு பொருள். அங்க வந்து என்ன பண்ணிருக்காங்க, உரையினுள்ள பூங்கமழ் கோதையோடு இருக்கக்கூடிய பங்கனைன்னு கொண்டாந்துருக்காங்க. வாங்கன்னு சொன்னா தோழன் என்ற ஒரு பொருள், அதுதான் இந்த இடத்துல வந்து பொருந்தும். பூங்கமிழ் கோதையோடு இருந்தான் புகழின் நகர் பாங்கனை, அந்த தோழனா உயிர்களுக்கெல்லாம் வந்து உற்ற தோழனாக இருக்கக்கூடியவர் தான், எனக்கு மட்டும் இல்லை. அப்படி ஞான சம்பந்தன் சொன்ன தமிழ் 10 இவை. ஞான சம்பந்தன் ஆகிய நான் வந்து இங்கே தமிழால் அவருடைய பெருமைகளை எல்லாம் போற்றி பரவி உரைத்த இந்த 10 பாடல்களையும் ஆங்கு அமர்வு எய்திய ஆதியாக இசை வல்லவர். ஆங்கு அமர்வு எய்திய ஆதி ஆக 10 இவை. ஆங்கு அந்த இடத்துல அமர்வு எய்திய ஆதியாக அங்கே வந்து வீட்டு இருக்கக்கூடிய ஆதியாகவே இருக்கக்கூடிய பெருமானாகவே இந்த தமிழ் 10 எப்படி ஒரு பண்ணியிருக்காருன்னா, இந்த திருப்புகழில வீற்றிருக்கக்கூடிய அமர்ந்திருக்கக்கூடிய ஆதியாகிய பெருமானாகவே வந்து பாடப்பட்டிருக்கிற இந்த பாடல்களை இசைத்து பாட வல்லவர் ஓங்கு அமராவதியோர் தொழ. அமராவதினா நம்ம இந்திர லோகம்லாம் சொல்லுவோம்ல, தேவலோகம் அமராவதி. ஓங்கி வந்து சிறந்து இருக்கக்கூடிய இன்பமே மிகக்கூடிய தேவர் உலகத்தில் வசிக்கக்கூடிய அவர்கள்லாம் வந்து தொழுமாறு செல்வதும் உண்மைன்னா, அவர்கள் தொழுமாறு எங்க வந்து செல்வாங்கன்னா அந்த தேவலோகத்தோட அடுத்த உயர் உலகமாகி சிவலோகத்தை எய்துவர் என்று சொல்லி இது சத்தியம் என்று ஆணையிட்டு சொல்றாரு. ஆணையேன்னு சொல்லி வந்தாதான் வேறு ஐயுற வேண்டாம் என்று சொன்னா அது ஆணை இல்லையா? ஆணைன்னு சொல்லுதான் வரணும் கூடாது. உண்மையன்னு சொல்லி யார் சொல்றா? கோமல் சேகரா சொல்றாரு, ஞான சம்பந்தர் சொல்றாரு. இது வந்து சத்தியம், நீங்க வந்து தேவர்கள்லாம் தோழ இந்த அமராவதி அடைவீர்கள் என்று ஒரு அருமையான ஒரு இது. மணாளன் என்று 3 பாடல்ல வந்து வருது. 11 பாடல்களோடும் உமையோடு வீற்றிருந்த இருக்கார் பெருமான்னு வருது. பெருமானை வந்து எப்படிலாம் அழைக்கிறாங்கன்னா, பெருமான், கடவுள், விமலன், குழகன், சிவலோகன், அழகன், பரமன் என்ற சொற்று பதங்களால அழைச்சிருக்காரு. அடுத்தது பெண்ணின் நல்லாளோடும் பெருந்தகை இருந்ததேன்னு அங்கே வினவரார்ல, அதே போலதான் இங்க வந்து அதே போல கண்ணுதலான் வெண்ணிற்றான் கமல் சடையான் இருதேறி அப்படி என்று சொல்லி இங்கே பாடியிருக்காரு பிரம்மபுரத்திலேயே. விண்ணுதலா தோன்றிய சீர்வு பிரம்மபுரம் தொழ விரும்பி எண்ணுதலாம் செல்வத்தை இயல்பாக அடைந்தோமேன்னு அந்த சொற்றொடரை அப்படியே போட்டிருக்காரு.
இந்த புராணத்துல வந்து மர்மதனை எரிச்சது, ஆணையை உரித்தது, கங்கையை சூடியது, மதியை சூடியது, நஞ்சு அமுது உண்டது, தக்கன் வேள்வியை வந்து தகர்த்தது, முப்புறம் எரித்தது, கூற்றுவனை அடர்த்தது, ராவணனை அப்புறம் அடர்த்தது இயல்பாக, அப்புறம் அடிமுடி தேடியது, அப்புறம் விடை ஏறக்கூடியது, சாமம் ஓதுவது, அந்த நால்வருக்கு ஓதுறாரு இல்லையா, அதை போல எப்பயுமே ஓதிட்டு இருப்பாரு. அப்புறம் தழல்ல வந்து நட்டம், நள்ளிரலில் நட்டம் ஆடுவது, இந்த குறிப்புகள்லாம் இதுல இருக்கு. அப்புறம் அம்பிகையை வந்து எப்படிலாம் வந்து ஓமிச்சு சொல்லியிருக்காருன்னா, பெண்ணின் நல்லாள், காம்பன தோழி, விரிப்பின் நல்லாள், மங்கை நல்லாள், கோமள மாது, அரவிடை மாது, ஆமா அரவு இடை மாது, பார்ப்பதி, அன்னமன்ன நடைமங்கை, மின்னிடை மாது, வண்டமர்கோதை, பூங்கமர்கோதை, இப்படிலாம் ரசிக்கணும். இப்படிலாம் பகுத்து 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 இந்த சொற்பதங்களை எல்லாம் வந்து அதோட பொருளோடு வந்து உணர்ந்து பாடணும். அப்புறம் நட்டமாடும் குறிப்பு வந்து முதல் பாடல்ல, 2வது பாடல்ல, 4வது பாடல்ல, 6வது பாடல்ல, மொத்தம் 4 பாடல்கள்ல வருது. பரஞ்சோதி ஒரு அற்புதமாக சோதி வடிவாக இருக்கிறாங்கிறது வந்து சிறப்பாக, காண்பரிய தழல் சோதி, காதல் செய் சோதியாய சுடர் சோதி அப்படி என்று வருது. அந்த 6வது பாடல்ல நான் சொன்னது போல சிவலோகம் என்று சொல்லி சிவ என்ற அந்த சிவமும் சக்தியமாக பெருமான் வீட்டிருக்கிறதா தான் எல்லா பாடல்லையும் வருது. 6வது பாடல்ல சிவ அப்படின்னு சொல்லிட்டாரு. சிவமும் சக்தியுமாக அங்க சிவலோகத்தில் வீட்டிருக்கக்கூடிய அந்த பெருமான் தான் இங்க வந்து சிவமும் சக்தியுமாக வீட்டிருக்கிறார் என்ற ஒரு குறிப்பு தோன்ற மறைமுகவர்கள். ஞானசம்பந்தரோட பாடலுக்கு யார் வந்து பொருள் சொல்ல முடியும்? ஏதோ இன்றைக்கு வந்து எதுனால இதை ஓரளவு நான் பார்த்ததால வந்து சொல்ல முடிந்தது. ஐயா இப்படி வரமாட்டாங்கலாம் எனக்கு தெரியாது, திடீர்னு நான் அம்மாட்ட சொல்லியிருக்கேன். எனக்கு யார் வந்து இன்றைக்கு திட்டமிட்டு வந்து வர முடியலைன்னு சொன்னா கூட 1 மணி நேரத்துக்கு முன்னாடி சொல்லுங்க. நான் இல்லைன்னா மற்றவர்களை சில பேரை சொல்லியிருக்கேன், அவர்கள்ட்ட நீங்க சொல்லுங்க, எல்லாம் தயார் பண்ணிடுவாங்க, பேசிடுவாங்க. ஏன்னா நிகழ்வு வந்து நிறுத்தக்கூடாது என்று சொல்லியிருக்கேன். இதுவரை கேட்ட அன்பர்களுக்கெல்லாம் எல்லா சிவமங்கல நலன்களும் விளைய பெற வேண்டும் என்று இறங்கி கோமல் சேகராகி நான் விடைபெறுகிறேன். வணக்கம். சிவாய நம. சிவா.